ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஆனந்த லீலாமய விக்ராய हेमावती व्योचवी सुंदराय दस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते. चैतन्य चंद्राय नमो नमस्ते. चैतन्य चंद्राय नमो नमस्ते. मुखं करोति वाचालं भङ्गोलङ्घयति यत्कृपादम् अहमन्दे परमानन्द माधवं श्रीगुरुं दीनतारिणी. ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ மீண்டும் சத்சங்கம் மூலிமா நம்ம வந்து இந்த பகவத்கீதை பல விஷயங்கள் பல தலைப்புகள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து இன்று எப்போது மாரி நம்மளுடைய வெள்ளிக்கிழமை இந்த சத்சங்கம் ரொம்பவே ஒரு விசித்திரமானது. ஞாயிற்றுக்கிழமை ஏச்சம் போல நம்ம கீதையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து நிறைய டாபிக் போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீதையை வந்து நம்ம போக போகிறோம். இந்த கீதையோடைய கிருஷ்ணர் ஏன் வந்து இந்த அத்தியாயம் பேசுகிறாரு அதை பற்றி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜுகி ஏன் வந்து இந்த கீதையை வந்து பேசுகிறாரு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த அத்தியாயம் 10 நம்ம இன்றைக்கி சமரி பார்க்குறோம். சமரினா அதில் வந்து 42 ஸ்லோகம் இருக்குது 10வது அத்தியாயத்தில். 10வது அத்தியாயம் நம்ம இன்றைக்கி சமரி பார்க்க போகிறோம். அது தொடர்ச்சியாக வந்து 42 ஸ்லோகத்தில் முடிஞ்ச வரைக்கும் பாதி ஸ்லோகம் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஓகே, ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம வந்து யார் யார் கீதை வச்சுருக்கீங்களோ தயவுசெய்து கீதையை திறந்து வச்சுங்க. 10வது அத்தியாயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து சாப்டர் 10, தமிழாக்கம் வந்து அத்தியாயம் 10. சரியா? ஸோ இந்த கீதை வந்து ரொம்ப 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 முக்கியமானது. பகவான் வந்து அவ்வளோ தத்துவம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு தொடக்கமும் போகும்போது கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணிட்டே போயிருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ 9வது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னுக்குள்ள இந்த சமரி நான் படிக்கிறேன். என்றைக்குமே போகும்போது குருபாதாவுடைய அந்த சமரி நான் படிக்கிறது வழக்கம். இந்த 9வது அத்தியாயக்கும் 10வது அத்தியாயத்துக்கும் தொடர்பு இருக்குது. இந்த 9வது அத்தியாயம் எதை பற்றி சொன்னிச்சு அப்படின்னு எதை பற்றி அந்த விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அது ராஜவித்யா ராஜகுஜய யோகா, மிக ரகசியமான அறிவு. ஓகேவா? அது 9வது அத்தியாயத்தோடைய சுருக்கம் வந்து குருபாதம் கொடுத்துருக்காரு. பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், வழிபாட்டிற்கு உகந்த உன்னத பரம்பொருள். ஆத்மாவிற்கும் பகவானுக்கும் இடையில் உள்ள திவ்யமான பக்தி தொண்டு நித்தியமானதாகும். ஆத்மா தனது தூய பக்தியை புதுப்பிப்பதன் மூலம் ஆன்மீக உலகில் கிருஷ்ணரை சென்றடைகிறான். இதுதான் வந்து 9வது அத்தியாயத்தோடைய சுருக்கம். ஓகேவா? இப்போ வந்து 10வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா விபூதி யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பூர்ணத்தின் வைபவம். வைபவம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படிலாம் இருக்கிறாரு, இதெல்லாம் இப்படி அந்த ஐஸ்வர்யங்களை பற்றி முழுமையாக சொல்லக்கூடிய விஷயம். பௌதிகம் உலகமானாலும் சரி, ஆன்மீக உலகமானாலும் சரி, சக்தி, அழகு, கம்பீரம் ஆகியவற்றை வெளிக்காட்டும் அற்புதங்கள் அனைத்தும் கிருஷ்ணரே, கோவிந்தரே. தெய்வீக சக்திகள் மற்றும் ஐஸ்வர்யங்களின் ஒரு சிறு தோற்றமே அனைத்து காரணங்களின் உன்னத காரணமாகவும் எல்லாவற்றையும் தாங்கி அவற்றின் சாரம்சமாகவும் விளங்குவதால் கிருஷ்ணரே அனைத்து உயிர்வாளிகளும் வழிபட வேண்டிய உன்னத பரம்பொருளாவார். இதுதான் வந்து 10வது அத்தியாய இது. ஓகே, இந்த 10வது அத்தியாயத்தோடைய நம்ம போகிறதுக்கு முன்னே ஹரிகிருஷ்ணா ப்ரோ 10வது அத்தியாயத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னே ஏன் இந்த 10வது அத்தியாயம், ஏன் இந்த விபூதி யோகா, ஏன் கிருஷ்ணர் பூர்ணத்தின் வைபவத்தை பற்றி அவர் சொல்லணும்? அதுக்கு தொடர்ச்சி இருக்குது, கனெக்ட் இருக்குது. எங்கனாக்கா அதுக்கு மூல காரணமே இந்த 9வது அத்தியாயம் தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம்
ஒவ்வொரு கிருஷ்ணர் பக்தரும் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணரை அடைய வேண்டிய மெத்தட், வழிமுறை, சாரா சாரா அப்படின்னு சொன்னாக்கா இந்த 9வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே ஸ்லோகத்தை 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகத்தையும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த ஸ்லோகத்தோட முக்கியத்துவம் அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா இதோட மெத்தட் இருக்கு, வழிமுறை இருக்கு. கிருஷ்ணரை எப்படி நினைக்கணும், என்ன பண்ணணும், நீ என்ன பண்ண கிருஷ்ணர் அடையலாம் அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணர் இங்க தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்காரு. மண் மனா பவ மட் பக்தோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மத் யாஜி மாம் நமஸ்குருஹு மாம் ஏவ யஸ்ஸி யுத் வைபம் ஆத்மானம் மத் பராயண. விளக்கம் படிக்கிற பாருங்க. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி, முதல் விஷயம் சொல்றாரு, உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இது கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை. ஓகே, நல்லா ஞாபகிச்சுங்க. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி இது கொடுக்குறாரு. எனது பக்தனாகி, கிருஷ்ணர் பக்தனாக சொல்றாரு, என்ன பக்தனாவு, எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறு என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய். மண்மனா, எப்பொழுதும் என்னை சிந்தித்து பவ ஆவாயாக. என்னது? மத், எனது பக்தனாக ஆவாயாக. மத், என்னை யாஜி வழிபடுவன். மாம், எனக்கு நமஸ்குர் வந்தனை செய்து. மாம், என்னிடம் ஏவ முழுமையாக ஏசி வருவாய். யுத்வ ஆழ்ந்து ஈடுபட்டு ஏவம் இவ்வாறாக ஆத்மானம் உனது ஆத்மா மத் பராயண எனது பக்தி செய்து. கிருஷ்ணனோட பக்தி செய்யணும். எப்படி பக்தி செய்யணும், இந்த மாதிரி விஷயத்த நீ ஃபாலோ பண்ணணும். அப்போ அர்ஜுனருக்கு மனசில் ஒரு இது இன்னது, கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டாரே, அப்போ எப்படி கிருஷ்ணர் நினைக்கிறது, எதெல்லாம் கிருஷ்ணரை வச்சு நினைக்கிறது. இதோடைய தொடர்ச்சி தான் 10வது அத்தியாயம் விபூதி யோகா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. பூர்ணத்தின் வைபவம். அதாவது இந்த 9வது அத்தியாயத்தை, அந்த 9வது 34 ஸ்லோகத்தை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. டெக்ஸ்ட் 9, சாப்டர் 9 டெக்ஸ்ட் 34 translation please. Engage your mind always in thinking of me. Become my devotee, offer obeisances to me and worship me. Being completely absorbed in me, surely you will come to me. ஸோ அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனர் நினைக்கிறப்ப அப்போ கிருஷ்ணர் ஆரம்பிக்கிறாரு. 1வது ஸ்லோகம் அத்தியாயம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணு மே பரமம் வசः யத்தே அகம் பிரியமானாய வஷ்யாமி ஹீத காம்யயः. சேர்ந்து படிங்க. புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கூறினார், பலம் புரிந்த புயங்களுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்கப் போகிறேன். இதனை மீண்டும் கேட்பாயாக. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, எப்படிலாம் கிருஷ்ணர் நினைக்கலாம், எப்படிலாம் கிருஷ்ணர் வழிபடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே, அப்போ கிருஷ்ணர் அப்போ எங்கே கிருஷ்ணர் எப்படி நினைக்கிறது அப்படின்னு அர்ஜுனுக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக கிருஷ்ணர் தொடர்ச்சியாக அவரோட எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த 9வது அத்தியாயத்தோடைய அந்த விஷயத்தை சொன்ன கிருஷ்ணர்
எப்படி கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, உண்மையை தத்துவம் பார்த்தா கிருஷ்ணர் கருணையால் தான் புரிஞ்சுக்க முடியும். அதான் மெயின் தத்துவம். ஆனால் கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டாரு. இந்த இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து எப்படி வந்து அதை வந்து என்னோட செயலில் நான் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டியில் நான் வந்து அதை ஈடுபடுத்துறது அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ பகவான் வந்து அவருடைய இது வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ பகவான் வாச்சா சொல்கிறப்ப சொல்கிறார், பகவான் வாச்சா. ஸோ பகவான் வாட்சன்னு வர்றப்ப பகவானுக்கு வந்து அந்த பகவான் என்ற வார்த்தைக்கே எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருக்கு. ஏன் பகவான் நம்ம ஒத்துக்கிறோம்? அது ஏன் பகவான் அவர் கிருஷ்ணர் ஏன் பகவான் சொல்றோம்? சரி, அவர் தான் முழுமுதற் கடவுள், அவர் தான் முழுமுதற் கடவுள்னு எந்த வச்சு ஏன் பகவான் சொல்றாங்க? பகவான் சொல்லக்கூடிய எதுக்கு பகவான் சொல்றாங்க? கிருஷ்ணரை என்ன இருந்தாலும் பகவான் சொல்றாங்க. என்ன ஐஸ்வர்யங்கள்? சத்தமா சொல்லுங்க மாதாஜி. வலிமை, புகழ், செல்வம், அறிவு, அழகு, துறவு. பகவானுக்கிட்ட வந்து முழுமையான செல்வம், அதாவது வெல்த் இருக்கு, முழுமையான வலிமை இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு, முழுமையான புகழ் இருக்கு, ஃபேம் இருக்கு, முழுமையான அழகு இருக்கு, பியூட்டி இருக்கு, முழுமையான ஞானம் இருக்கு, நாலேஜ் இருக்கு, அப்புறம் முழுமையான துறவு, ரெனுன்சியேஷன். ஸோ ஏன் வந்து செல்வம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. 16,118 அரண்மனைகளே கட்டி கொடுத்தாரு. யாருக்கு? அவங்களுடைய மனைவிகளுக்கு, ராணிகளுக்கு. ஏன் பிரபு, உங்கள் வாழ்நாளில் ஒருத்தவங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம் தானே பிரபு? கையெடுத்து கும்பிட்டுட்டாரு. எஸ், அவருடைய அனுபவத்தில் ஒன்று வைத்து நான் மெயின்டைன் பராமரிப்பதே எனக்கு வந்து சவாலாக இருக்குது. எதிர்நீச்சல், தினந்தோறும் கடலில் போய் எதிர்நீச்சல் அடிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 16,108 மனைவிகளுக்கும் 16,108 அரண்மனைகளை கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறதே பெரிய பாக்கியம் பிரபு, பெரிய விஷயமா அனுபவசாலி சொல்றது. அப்ப வந்து அந்த அளவுக்கு செல்வம் அந்த காலத்திலையும் சரி இப்பயும் சரி பகவானுக்கு நிகரா முடியாது. கேட்டு பாருங்க, டாப் மில்லியனர், பில்லியனர், ஜில்லியனர் இருக்காங்களா உலகத்துல? ஜில்லியனரா, த்ரில்லியனரா எவ்வளோ இருக்காங்க கோடீஸ்வரன்? கேட்டு பாருங்க, இந்த மாதிரி முடியுமா? மெயின்டைன் பண்ண முடியுமா? நோ, ப்ளீஸ், ஐ சரண்டர் டு யூ. ஏன்னா அந்த அளவுக்கு பகவானுங்க இருக்கு. அதான் அது ஒரு விஷயம். இது யாரு வந்து சொல்றா இந்த விஷயத்த? யார் வந்து இந்த 6 ஐஸ்வர்யங்களை பகவானுக்கு விளக்குரை கொடுக்குறாரு? பராசரி முனிவர். யார் பராசரி முனிவர்? வியாச தேவருடைய அப்பா. ஓகே, பராசர முனிவர் சொல்றாரு. ஓகே, முதல் விஷயம். ரெண்டாவது வலிமை, ஸ்ட்ரென்த்து. அவர் வந்து 7 வயசுலே கோவர்த்தன மலையை தூக்கணுவார். இந்த சுண்டுவரில் நம்ம தூக்க சொன்னாலே தூக்க முடியாது. அதுவும் இடது பக்கம் இந்த சுண்டுவரில் தூக்கியிருக்காரு, லெஃப்ட் சைட். அதுவும் மலையை முடியுமா? சாத்தியமா? ஸோ பகவான் வந்து அந்த ஒரு இது சொல்றாரு. அந்த ஒரு உதாரணம். புகழ், ஃபேம், உலகம் முழுவதும் பகவானை பற்றி இன்ன வரைக்கும் அவருடைய மகாபாரதமாக இருக்கட்டும், அவர் செய்த அந்த அந்த போர் இதாக இருக்கட்டும், என்ன மாதிரி விஷயங்கள் தான் இன்ன வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புகழ் வந்து உலகம் முழுவதும் பரவிட்டு தான் இருக்கு. அது என்றும் மறையாது. ஓகே, அழகு, அவருடைய அழகுல மயங்காதவர்கள் யாருமே இல்லை. கோபிரைகளாக இருக்கட்டும், ஒரு வாட்டி அப்படி தான் துவாரகையில் வந்து ராணிகளை பார்க்க போட வேலையில் அவர் வந்து அவர் அரண்மனையில் இருக்கும்போதே திடீர்னு வந்து அவர் கால் இது பண்ணோன்னா அவர் வந்து தன்னுடைய முகத்தை பார்க்குறாராம் அந்த மார்பிள் கல்லில். இது யார்? இது நானா இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து அவரது அழகிலே அவரே ரசிக்கிறாராம். அவருக்கே ஒரு இதாக இருக்கா, அதிர்ச்சியாக இருக்கா. நானா இவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய அதிர்ச்சியோட அவர் பார்க்குறாரு. மன்மதனே தோற்றுவாங்க. எஸ், மன்மதனே. உலகத்தில் இருந்து மன்மதனே வந்து டெமிகோஸ், அவங்களே தோக்குற அளவுக்கு கிருஷ்ணர் அழகா இருப்பாராம். தேவர்கள் 30 தேவர்கள்ல ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு இது. அது மன்மதன் ஒரு தேவர் இருக்காங்க. அந்த தேவர்களே தோத்து போற அளவுக்கு கிருஷ்ணர் அழகு. அதனால தான் அவருக்கு அந்த ஒரு விஷயம். எத்தனாவது இது? மூன்றாவது செல்வம், வெல்த். 2வது வலிமை, ஸ்ட்ரென்த். 3வது புகழ், ஃபேம். 4வது அழகு, ரைட், பியூட்டி. 5வது ஞானம். கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம்.
கீதையை பொதிச்சதே பெரிய ஞானம். அந்த நாலேஜ் என்ன செய்யணும், அந்த குருஷேத்திர போர்கள் அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட போது என்ன திக்கு திட்டு ஒரு தடுமாறிய ஒரு தினம். 5 பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணு தெரியல, இதை செய்யணும் இதை செய்யணும், இந்த நேரத்தில் இந்த கையாளணும், இந்த நேரத்தில் துரியோதனனை சாய்க்கணும், எல்லா நாலேஜ் இருந்துச்சு. அதாவது வெப்பன் பாய்க்கிறதுலேருந்து, ஆயுத தயாரிக்கிறதுலேருந்து, ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் எப்படி பண்ணுறதுலேருந்து, ஞானத்தை கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையும் கடந்த கால விஷயத்துலேருந்து அடுத்து நடக்கப்பட்ட விஷயம் எல்லா நாலேஜும் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு. யார் எல்லாம் தோத்துட்டாங்க, பீஷ்மதேவர், துரோணாச்சாரியர் எல்லாரும் கிருஷ்ணருக்கு நகரா முடியல. சகுனியே தோத்தாச்சு. அந்த ஜில்லாலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகுனி மாரி ஒரு கிரிமினல் திங்கிங் முடியாது, யாராலும் முடியாது. ஆயுதத்தை எடுக்கல பகவான். எஸ், ஆயுதத்தை எடுக்காதுன்னே அந்த அளவுக்கு வந்து இது பண்ணாரு, திங்கிங் பண்ணாரு. ஓகே, அப்புறம் துறவி. எஸ், எல்லா செல்வங்களையும் இருந்தாலும் அவர் வந்து முற்றிலும் பற்று இல்லாமல் இருந்தார், அட்டாச்மெண்ட். அதுதான் வந்து முற்றிலும் துறவாக இருந்தார். இந்த 6 ஐஸ்வர்யங்கள் இருந்தால்தான் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவான் என்ற பராசர முனிவர் சொன்னார். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவானுக்கு ஒப்பிடும் போது பகவான் எல்லா விஷயத்தையும் யாருக்காக சொல்றாரு, பக்தன் என்னிடம் வருவதற்காக. அப்போ வந்து அவரோட நோக்கமே என்னன்னா, திரும்பி நீ உண்மையான உன்னதமான நித்தியமான, அதாவது மீண்டும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த விஷயத்தில் மாட்டிக்க கூடாது, குழம்பக்கூடாது, தெளிவான நிதானமான உனக்கு சிந்தனை இருக்கணும். அந்த ஒரு மெத்தட்டை இங்கே வைக்கிறாரு. அதுக்கு தான் முதலேருந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த இதற்கா என்னை நீ கண்டா, என்னை நீ தரிசித்தா, என்னை நீ என்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டா உனக்கு வெற்றி நிச்சயம். அதுதான் அர்ஜுனுக்கு போதிக்கிறார் மெயினா. ஓகே, ஸோ பக்திக்கு யாருக்கெல்லாம் பக்தி என்ற விதை கிடைத்து விட்டது, அதாவது பக்தி லதா பிஜா, பக்தியின் விதை கிடைத்து விட்டது. இதில் தெரிஞ்சிடும் கை யார் தூக்குறீங்க யார் தூக்கலன்னு. யாருக்கெல்லாம் பக்தி விதை கிடைச்சிருச்சு? பக்திஜி இப்பதான் கிடைச்சிச்சா? நங்கிலி மாவு ஒத்தாங்களா? இப்பதான் கிடைச்சிச்சு. இப்பதான் கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அதான் மறந்துட்டாங்க. பக்தி ராஜா பீஜ கிடைச்சிருச்சா? பக்தியின் விதை கிடைத்து விட்டுதா? பக்தி இல்லாத பீஜா அதை கிடைச்ச குரு மூலியமா உங்களுக்கு குரு மூலியமா கிடைச்சிருக்கணும். கிடைச்சிருச்சு. எடு சாட்டை, என் சாட்டை இல்லை, அடுத்தோட்டி சாட்டையோட வரக்கூடாது, இந்த இது வேணாம். ஓகே, அதாவது யாரெல்லாம் குருவிடம் தீட்சை பெற்றீங்களோ, ஹரிநாம் தீட்சை பெற்றீங்களோ அவர்களுக்கு பக்தி என்ற விதை கிடைத்து விட்டது. பக்தி என்ற விதை கிடைத்து விட்டது. அப்போ அந்த பக்தி என்ற விதை கடத்திட்டோன்னா, விதை நம்ம நட்டுருப்போம், எதையாவது விட போட்டிருப்போம், பூச்செடி போட்டிருப்போம், மாங்காய் மரம் நட்டுருப்போம். விதையை போட்டுட்டு மட்டும் விட்டுட்டா என்ன ஆகும்? செத்து போயிடும், முடி செத்துடும். ஏன்னா ஒன்றுமே விதையை போட்டுட்டு ஒன்றுமே இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும்? தினந்தோறும் தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், பராமரிப்பு இருக்கணும். அதுக்கு முக்கியமாக கிருஷ்ணர் 2 விஷயத்தை செய்ய சொல்றாரு. அந்த விதை பவானி மாதாஜி விதை கிடைத்து விட்டது, அது வளர வேண்டும் என்றால் தண்ணி ஊத்துற விதை அது இது. ஆனால் ஆன்மீகத்து விஷயத்துக்கு என்ன செய்யணும்? 2 விஷயத்தை செய்யணும். ஒன்று, பகவான நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. 2வது, பகவான் பத்தி கேட்கணும். இந்த 2மே நிறைய இருக்கு. முக்கியமா இந்த 2 விஷயத்தை செஞ்சா அந்த விதை வளரப்படும். அந்த விதை பக்தி என்ற விதை வளரப்படும். இல்லை என்றால் அது ஒரு செரமனி மாரி போயிடும். நானும் யாகத்து போனேன், யாகத்தை வளர்த்தேன், இது லட்சுமி பூஜை, அக்னி வத்தனம், கணபதி ஹோமம் செஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ உங்களுடைய எல்லா பாவத்தையும் எடுத்து உங்களை புதுசாக உருவாக்கி எல்லாம் பாலிஷ் பண்ணி பலன்னு உங்களை வந்து ஒரு பக்தி இது கொடுத்த பிறகு அது நீங்கள் பராமரிக்கலைன்னா, மெயின்டைன் பண்ணலைன்னா துண்டிக்கப்படும். அதுக்கு தான் வந்து
முக்கியமா இதை பண்ணணுமா, நான் அதை பண்ணணுமா, இது பண்ணணுமா, குட்டிகள் அடிக்காம உருண்டு பிறண்டாம முக்கியமா பகவான் பத்தி கேட்கணும். கேட்கறது கஷ்டமா? இல்ல இல்ல பிரபு. முக்கியமா கேட்கணும். ரெண்டாவது ஜபம். ஜபம் பண்ணியே ஆக வேண்டும். நோ எக்ஸ்கியூஸ். இல்ல முடியல, அது கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்குவோம். கடைசிக்கு பிறகு கொஞ்சம் சூடா இருப்போம், வேகமா இருப்போம், வெறித்தனமா இருப்போம். பகவான் குரு கொடுத்துட்டாரு, பண்ணிடுவோம், ஹரே கிருஷ்ணா பண்ணிடுவோம். அது அப்படியே என்னது பழக பழக பால் குடிக்கிற மாதிரி அதுவும் மாதிரி இதாகும். அப்படியே இதான் கொடுத்துட்டாங்களே, யாரு பார்க்க போறா, கிருஷ்ணர் அவரு. இதை தான் மாயோடைய செயல். நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. சொல்லும், மனசு சொல்லும், தூங்கிடலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், சம்பவம் தொடரும். நாடகம் மாதிரி, சீரியல் மாதிரி. நாடகத்தை தொடரும் இருக்கு, நானும் தொடரும் போட்டுனேன். இன்னைக்கு 8 ஜபம் பண்ணிட்டு தொடரும், ஒரு சம்பவம் கண்டினியூ பண்ணலாமா? அப்படியே பண்ணக்கூடாது. முதல் துரோகம், கண்ணாடி பார்த்து சொன்னீங்க, துரோகம் பண்ணிட்டியா நீ? குருக்கு துரோகம், ஊருக்கெல்லாம் துரோகம் பண்ணேன், குருக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீங்களே உங்களை பார்த்து சொல்லிக்கங்க. நான் வந்து சொல்ல கேட்க மாட்டேன், துரோகம் பண்ணிட்டீங்களா, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், துரோகம் பண்ணிட்டீங்களா, இவ்வளோ கேட்க மாட்டேன். நீங்களே உங்களை சொல்லிக்க கண்ணாடி பார்த்து. குருவுக்கு செய்யக்கூடிய முதல் துரோகம். ஜபம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, சுத்தமாக இது பண்ணார் இல்லையா, உங்கள் பாவம் பண்ணி அது பாவம் எடுத்தாரு இல்லையா, எல்லாம் எடுத்து கொடுப்பாரா, எல்லாம் வாங்கி எஸ் ஐ ஃபாலோ ரூல் விஷயம் 4 விதமான கற்பனைகளை பின்பற்ற. ஜபம் பண்ணுவியா, நாம அபராதமின்றி 16 ஜபம் பண்ணுவேன் குருவே. அங்க மட்டும் தலை ஆட்டிட்டு இங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப பக்தியினோட பதியை வளரணும். முக்கியமா 2 நாம ஜபம், பகவானை பத்தி கேட்கணும். கேட்கறதுல யாராவது கஷ்டம் இருக்கா? ஹரிநாம பாகவதகீதை பாகவதம் கேட்கறது இல்ல, பகவான் பத்தி சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் லெக்சர் கேட்கறது இல்ல, கிளாஸ் கேட்கறது ஏதாவது கஷ்டமா இருக்காங்க யாராச்சும்? இல்ல பிரபு. வேலையா சொல்லுவாங்க, படிக்கிறதோட கேட்கறது நல்லா இருக்கணும். படிச்சா தூக்கம் வருதானே மத்திஜி? இப்ப தூக்கம் வருதா உங்களுக்கு? கணத்துல கை வச்சிட்டீங்க இல்ல? ஓகே, படிச்சா தூக்கம் வந்துடும். ஆனா கேட்கறது தூக்கம் வருமா? கேட்கறது தூக்கம் வருதுன்னா வேற லெவல். அவங்க கேட்கறது தூக்கம் வருதுன்னா சம்திங் ராங். எஸ், பகவானை பத்தி கேட்கணும். ஸோ பகவானை வந்து அந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து அடிப்படை வைக்கிறாரு. பக்தி என்ற விஷயத்த வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ முதல் ஸ்லோகத்தில் வந்து கேட்கறத பற்றி அவர் சொல்றாரு. கேட்பதனால் தடையக்கூடிய அந்த அந்த விஷயங்கள். ஓகே, 1 ஜபம், நாம ஜபங்கள். 2வது வந்து கேட்கறது. அப்புறம் உறுதியாக இருக்கணும். பகவான் சேவையை விட்டு கொடுக்கக்கூடாது. சேவையை விட்டு கொடுக்கக்கூடாது. அவர் பார்த்துக்குவார், இவர் பார்த்துக்குவார், இந்த சேவையை அவர் செஞ்சுக்குவார். சேவையை விட்டு கொடுக்கக்கூடாது. சேவை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சேவை செய்யறதுனால நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் ஏற்படுது. நம்ம இருக்கக்கூடிய அகங்காரம் குறையுது. நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரே இருக்கலாம். ஆனா பகவான் சேவை செய்யறப்ப உங்களுடைய அகங்காரம் எல்லாம் குறையுது. ஏன்? அங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் சேவகன் என்ற மனப்பான்மை வருது. நான் சேவகன்ற சேவன். அங்க வந்து ஐ எம் பிரைம் மினிஸ்டர், ஐ எம் பிஸ்னஸ்மேன், நான் வந்து ஒரு பெரிய வியாபாரி, வணிகம், நான் இந்த பதவியில் இருக்கிறேன், என்னிடம் இவ்வளோ பணம், கோடிஸ்வர பணம் இருக்கின்றது, நான் மெர்சிடிஸ் காரில் வருகின்றேன், ஆடி காரில் வருகின்றேன், அதனால நான் அப்படிலாம் இல்லை. எல்லாத்தையும் ஊரை கட்டி ஓரமாக கட்டிட்டு நான் சேவகன், அந்த மனப்பான்மை வரும். இது ரொம்ப முக்கியம். அப்போ தானே உடல் இருக்காது, அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட் பட்டுதல் இருக்காது. அப்புறம் இந்த மாதிரி இதில் அந்த ஆணவம் கௌரவம் இருக்கிறப்ப பகவான் சேவை எப்படி நீங்கள் செய்வீங்க? நீங்கள் செய்யக்கூடிய சேவை எப்படி பகவானை திருப்திப்படுத்தும்? நம்ம செய்யக்கூடிய சேவையை பகவானை திருப்திப்படுத்தணுமா, திருப்திப்படுத்தக்கூடாதா? திருப்திப்படுத்தணும். பகவானை திருப்திக்காக செய்யக்கூடிய சேவை தான். இதுதான் மைண்ட் செட் வச்சுக்கணும். தவிர நம்ம மித்தவங்களுக்கு ஷோ ஆஃப் காட்டக்கூடாது. அதான் சிறப்பாக பாருங்கள். என் சேவை கண்டு யாராவது குறையது சொல்லியிருக்கா? என் சேவையை பாருங்கள். சேவையை வந்து செய்வது பகவானை திருப்தி அடையணும், குருவை திருப்தி அடையணும். இதுதான் உண்மையான கிருஷ்ண பக்தனுடைய அம்சம். ஓகே, கோத்ரூ. அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? கேட்கறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? பகவானை பத்தி கேட்கறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்?
என்ன தகுதி இருக்கணும் இல்லை பகவான் சொல்லப்படுறது. முதல் தகுதி பலி மகாராஜா பணிவா பணிவா பணிவு. பணிவுலாம் இருக்கே, அதெல்லாம் வரும். நம்பிக்கை ஸ்ரதா அங்கே இல்லைன்னா எவ்வளோ தூரம் ஃபிலோசபி போனாலும் மாதுரி கடமணியில் சில விஸ்வநாத சக்கரவர்த்தாக்கோ பிரேமியத்தை எப்படி அடைவது என்பது கூறியுள்ளார். அது வரைக்கும் போனாலும் உங்களுக்கு பக்தி இல்லைன்னா, நம்பிக்கை இல்லைன்னா போகாது, வண்டி இங்கே நின்றும். அது நம்பிக்கை இல்லையா? அப்போ எப்படி மித்த விஷயத்தை இது இருக்கும், எப்படி மித்த விஷயத்தை நம்ம உள்ள கொண்டு வருவோம்? ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அர்ஜுனோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருந்தது? அவர் நெருங்கிய நண்பராக இருந்தார். நெருங்கிய நண்பர்னா ஆல்ரெடி அவர் வந்து பகவானுடைய இதாகிட்டு. அப்போ நம்ம நெருங்குறது எப்படி? பகவானை பற்றி கேட்குறதும், பகவானை நாமத்தை சொல்கிறதும், பகவானுக்கு சேவை செய்வதிலும் நெருக்கமடி. அப்படி நெருக்கமடினா பகவானே வந்து எல்லா விதமான நாலேஜும் கொடுப்பாரு, அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுப்பார். எஸ், ஓகே. அடுத்து நாமே விது சுரகண பிரபவம் நாமகர்ஷ்ய அகம் ஆதிஹே தேவானாம் மகர்ஷினாம் சா சர்வசக. தேவர்களோ மகரிஷிகளோ கூட என்னுடைய வைபவங்களை அறிவதில்லை, ஏனெனில் எல்லா விதங்களிலும் தேவர்களும் ரிஷிகளும் நானே ஆதியாகும். ஸோ டெமிகாட்ஸ், சமத்தில் டெமிகாட்ஸே வந்து குழம்பி போயிடுவாங்களாம், தெரிஞ்சிக்க மாட்டாங்களாம். நிறைய சரித்திரத்தில் பார்த்துருக்கோம். பிரம்மதேவர் வந்து அங்கே இருக்கிற கோபர்களும் கன்றுக்குட்டியும் திரிடுவார். அப்புறம் பார்த்தா கிருஷ்ணர்கிட்ட வந்து அவர் எல்லா லீலைகள் செஞ்சு முடிஞ்சும் மன்னிப்பு கேட்டு இது பண்ணுவார். இந்திரன் கோபுரத்தில் மணி தூக்குறப்ப நான் தான் பெரியவன், இவன் யார் சின்ன பையன், கிருஷ்ணரை பார்த்து என்ன நான் மலையை வர வச்சு ஊரே காலி பண்ணுறேன் அப்படின்னு யார் இந்திரன் சொல்லுவார். இந்திரன் பண்ணாரா மலையை வர வச்சாரா இல்லையா? அவருக்கு பாடம் புகுத்தி கொடுத்தாரு கிருஷ்ணர். இந்திரனே நீ பெரியவன்ல, இங்கே பாரு நான் காட்டுறேன். அப்படியே மலையை கொடை மாதிரி வச்சார், அம்பரையிலா மாதிரி. ஊர் முழக்கம் பயந்துக்கிட்டாங்க. கிருஷ்ணர் இங்கே கொடையை விழுந்துருமோ குச்சி வச்சு இது நிப்பாட்டினாங்க. அந்த குச்சி என்பது விளக்கமாறு குச்சி வச்ச மாரி. இப்போ நான் ஒரு இது தூக்கி வச்சுருக்கேன், விளக்கமாறு குச்சி வச்சா விழுந்துருமா இல்லையா? திரும்பியும் நான் பார்க்கினேன், விளக்கமாறு குச்சி தாங்குமா? அந்த மாரி கணக்கு கிருஷ்ணர் தெரியும். அவர் நினச்சிருந்தா தமார் இந்த பக்கம் சாஞ்சிருக்கலாம், தமார் அந்த பக்கம் சாஞ்சிருக்கலாம். ஆனால் ஒத்த சுண்டு வரலால் தாங்கி பிடிச்சார். இதுதான் ஒத்த சுண்டு வரலாளி கிராமத்தையே பராமரித்தவர் பகவான். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு அவனால் முடியாதா? சக்தி இருக்காதா? அதுதான் பகவானுக்கு இருக்கும். அப்போ அது வந்து வெளிப்படுத்துறாரு. பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் சொல்றாரு, ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்த சர்வ காரண காரணம். எல்லா காரணங்களுக்கும் அவர் தான் பகவான். இது வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். 10 வருஷம் போயிருப்பாங்க, கிருஷ்ணர் எனக்கு இருக்கு நம்பிக்கை, ஆனால் 10 வருஷம் போயிருப்பாங்க. 10 வருஷம் ஆனால் இருந்தாலும் ஏன் சரியா கேட்பது இல்லை, சரியா நாமத்தையும் சொல்வதில்லை, சரியா சேவை செய்வதும் இல்லை. இந்த 3 காரணம் தான் முக்கியமான காரணம். அப்புறம் இன்னொன்று அசோசியேஷன், சாது சங்கம். யாரிடம் சாது சங்கம் வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற எண்ணங்களும் அது மாதிரி தான் வரும். அதுதான் சாது குரு சாஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாது வைஷ்ணவம், இந்த மாதிரி சாது கிட்ட சேர்றோம், இந்த மாதிரி வைஷ்ணவ கிட்ட சேர்றோம், என்ன மாதிரி விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறோம், பேசுகிறோம், அதுக்கு மாதிரி தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டியும் மாறும் வரும். அதான் மகாராஜ் கூட டெய்லி கிளாஸ் மங்களாச்சல் செஞ்சுக்கிட்டு என்ன ஆகும்? கடைசியா உட்காந்துக்கிட்டு சாது வராங்க வைஷ்ணவ வராங்க, பக்தர் வராங்க, நம்பர் பக்தர்கள் தேனி அவங்க கூட ஏஞ்சில் சம்சாரதாவா நலலீதலோ பாப்பாரு காலையில் ஏஞ்சிட்டோமா ஜபம் பண்ணோமா அப்படியே இந்த டெய்லி என்ன ஆகும்? மிஷின் மாதிரி நம்மள எல்லாம் சேஃப் ஆயிரும். உள்ளுக்கு சேஃப் ஆகிட்டோம் என்ன ஆகும்? அது அந்த இது உண்டாயிரும், சோம்பேறித்தனம் போயிடும், எல்லாம் போயிடும். அந்த ஆக்டிவிட்டி மாறுதா இல்லையா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட அசோசியேஷன், என்ன விஷயத்தை பார்க்குறோம், என்ன விஷயத்தை கேட்குறோம், அதிகமாக எதை பார்க்குறோம், இதை வச்சு தான் நம்மளுடைய எல்லா குணங்களும் மாறி. அதை விட ரொம்ப முக்கியம் பிரசாதம். மனசாட்சி தொட்டு கேளுங்க, பிரசாதம் தான் சாப்பிட்றீங்களா? அவங்கவுங்க கேட்டுக்குங்க, நான் கேட்கவில்லை. ஏன்னா அது நம்மளுடைய குலங்களையும் மனதையும் பாதிக்கும். பிரசாதம் அல்லாத ஒரு விஷயத்தை சாப்பிட்றப்ப அது என்ன ஆகுனா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாத சாப்பாடு சாப்பிட்றப்ப அது என்ன ஆகுனா, சமையல் செய்கிறவங்க ரொம்ப முக்கியம். எந்த மனநிலையோடு சமைக்கிறாங்களோ அது சாப்பிட்றப்ப அதுதான் வேணும். அதான் பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இது கிராமவாசியில் பேசுவாங்க, தோட்டப்பட்டுலாம் புதுசாக யாராவது கல்யாணம் பண்ண வந்தாங்கன்னா அவங்களோட சமையலை சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க.
இது இங்கே இந்த கிராமவாசி இந்த தோட்டப்பத்தில் கேட்டு பாரு, புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதிகள் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். அந்த சாப்பிட்டா நம்மளோட மனநிலைகள் வேற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த கோமா சமைக்கிறாங்களா சாப்பிட மாட்டாங்க. கோமா இதுக்கு வேற இது வேற சமைக்க சொல்லிட்டாங்க, இது பண்ணுறாங்க. சாப்பிட்றப்ப நம்ம மனை சஞ்சலமாகும். அதுதான் சமைக்கிறப்ப நம்மளுடைய பக்தருக்கு போது எனக்கு அப்புறம் டேவுட்டி சமைச்சாங்களா, டேவுட்டி சமைச்சாலும் அந்த நல்ல மனநிலையோடு சமைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை சாப்பிட்றோம் நம்ம பாதிக்கப்படுவோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். அதுதான் புருபாத காலத்தில் அமெரிக்காவில் போயிட்டு சமைக்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெள்ளைக்காரனுங்க தான் எல்லாமே ஒயிட் ரைஸ் தான் எல்லாம் பண்ணுவாங்களே. அப்போ என்ன பண்ணார், வெள்ளைக்காரவங்க உடனே போயிட்டு அவர் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துட்டார், டாய்லெட் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னாரு, இந்த மாதிரி டாய்லெட் போயிட்டு வந்தார். டாய்லெட் பண்ணிட்டு இப்படி சமைப்பியா, கை காலெல்லாம் கழுவ மாட்டியா? விஷயம் குளிக்க சொன்னதே குருபாதம் தான். சமையலுக்கு நீ டாய்லெட் போயிட்டு வந்துட்டுனா குளிச்சுட்டு நீ சமைக்கிறது பகவானு நைவேத்தியம் பண்ணுற, அது பக்தர்கள் சாப்பிட்றாங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம். அது வந்து வெள்ளைக்காரனுக்கு நான் என்ன சொல்கிறேன் அது செய். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க முடியல வெள்ளைக்காரனுங்களுக்கு. ஏன்னா வெள்ளைக்காரன் பொதுவாகவே குளிக்க மாட்டான் அமெரிக்காவில். வெள்ளையாக இருக்கான் தானே, white dress. Yes, white dress. American people most like this. When you see very white skin, wow, beautiful. ஏன் குளிக்க மாட்டேன்னு கேட்டால் வெள்ளைக்காரன் கேட்டால் இன்னொரு குளிர் ப்ரோ கேட்டதுக்கு என்னன்னா, அங்கே பில்லு ரொம்ப அதிகமாக, டேக்ஸி ரொம்பயா சேவ் பண்ணுறாங்களா. எதில் சேவ் பண்ணுறது தெரியாமல் இது ஒரு சேவ். குளிர்னா கூட ஹிட்டில் குளிக்கலாமா ப்ரோ, ஹிட்ரு போட்டு சுத்தம் போட்டு குளிக்கலாமா. white dress. So come the point. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே, அடுத்து ஓகே, யோமாம் அஜம் அநாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசமூட ஷமத்யேஷு சர்வபாபை பிரமுச்சதே. எவன் ஒருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களும் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவன அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவான். எஸ், கிருஷ்ணர் வந்து பல பேர் மூடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்க, அவர் ஒரு கிருஷ்ணர் மனசு மாதிரி வந்துட்டாரு, நம்மளுக்கு 2 கை அவருக்கும் 2 கை, நம்மளுக்கு 2 கால் அவருக்கு 2 கால், கண்ணுக்கு வாய் மூக்கு எல்லாம் இருக்குது, அவரும் சாதாரண மனுஷன் தான், ஐயா நானும் சாதாரண மனுஷன். இப்படி ஏளனம் செய்பவர்கள், ஏளனம் செய்யணும்னா அந்த மாதிரி பகவானை நானும் ஒப்பிட்டு ஒரே கம்பேர் பண்ணுறது, அது வந்து பகவான் மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. பகவானை வந்து அதாவது இது ஒரு உண்மையான ஸ்டோரி. தேவகி வாசுதேவருக்கு தேவகியும் பிறந்த கிருஷ்ணர். பொதுவாக நம்ம என்னது கல்யாணம் பண்ண பிறகு அதாவது ப்ரெக்னென்ட் மாசமாக இருந்தால் அந்த வயிற்றில் அந்த குழந்தை இருந்து அந்த தத்தளிக்கிறது, இந்த மூன்றதுக்குன்றதெல்லாம் எல்லாம் இருக்கும், ரைட்டா? ஸோ கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி பிறக்கலை. ஆனால் தேவிக்கு மாசமாக இருந்தது எல்லாமே பார்த்தாங்க, வயிறு பெருசாக இருக்கிறது எல்லாம் கிருஷ்ணனுடைய லீலை. அது உள்ளுக்கு இருக்கிற மாசமாக இருக்கிற மாதிரி குழந்தை இருக்கிற மாதிரியும் ஒரு வாயு அனுப்பிட்டாரு. என்னது வாயு, காற்று. தேவிக்கு வயிற்றுல கிருஷ்ணர் இல்லை, ஆனால் கிருஷ்ணர் இந்த மாதிரி அது கிரியேட் பண்ணார். மத்தாஜி நீங்கள் தெரியாது கேட்குறத கேள்விப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கிருஷ்ணர் வந்து நம்மள மாரி சாதாரணமாக பிறக்கல, டெலிவரி அப்போ 9 மாதம் 10 மாதம் இருந்து பிறக்கிறது அந்த மாதிரி இல்லை. பகவான் இப்படியே தோன்றினார். ஆனால் வெளி உலகத்துக்கு வாசுதேவன் தேவகிக்கும் பிறந்த மாதிரி மாசமாக இருந்த மாதிரி அந்த உள்ளுக்கு அப்பப்போ வந்து சொல்லுவாங்க, வாசுதேவன் பையன் பண்ணுறான், பையன் எத்துறாங்க, பையன் இப்படி பண்ணுறான். ஆனால் கிருஷ்ணர் அந்த ஒரு காற்றே இது பண்ணார். இதுதான் ஸ்டோரி. நான் ரொம்ப பேருக்கு தெரியல, இதுதான். ஸோ இப்போ பகவானை வந்து ஸ்ரீ ராதா பாப்பா ஜி, ஸோ பகவானை வந்து சாதாரண நபர் இல்லை, நம்மள மாரி அவர் பிறக்கல. பகவான் சாட்சாத் பகவானை பார்த்தீங்கன்னா அவர் தோற்றமே மாபெரும் பெரிய ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தெரியாத வரைக்கும் பெரிய கஷ்டம். பகவான் அதாவது மனிதனுக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு, பகவானுக்கு அப்படி இல்லை.
பகவானுக்கு அப்படி இல்லை. அவர் வந்து தோன்றதும் எப்படி தோன்றுவார்னு நம்ம சொல்ல முடியாது, மறையிறதும் எப்படி மறையுதுன்னு சொல்ல முடியாது. இறப்பு பிறப்பு என்பது மனிதர்களுக்கு தான், உயிரினங்களுக்கு தான், ஜீவராசிகளுக்கு தான். எத்தனை ஜீவராசிகளை பகவான் படைத்தார்? 84 லட்சம், 84 மில்லியன் ஸ்பீசிஸ். அதுங்களுக்கு தான் அந்த இறப்பு பிறப்பு, பகவானுக்கு கிடையாது. ஸோ தேவகிக்கு பிறக்கிறதுக்கு கூட பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ண தவிர வயிற்றுலேருந்து அவர் வரணும். நார்மல் டெலிவரி ஆகல பிள்ளைங்கள் அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன் இது ரொம்ப கவனமாக கேட்கணும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 4 சொல்றாரு. புத்தி ஞானம் மயம் மயக்கத்திலிருந்து விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மனம் அடக்கம், சுகம் துக்கம், பிறப்பு இறப்பு, அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்வாழ்களிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே. ஸோ கிருஷ்ணர் வந்து அழகா சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் பகவான் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், பகவானால படைக்கப்பட்டது. கிருஷ்ணரை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு முத கேள்வி எடுத்து வைக்கிறார். அப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அடிப்படை விஷயம் கீதை சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒருத்தன் ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா ஆத்மா தத்துவத்தை தெரியும். நான் யாரு, இந்த உடல் எப்படிப்பட்ட, இந்த உடல், இந்த ஆத்மா தற்காலிகமானது. பாருங்க, கிருஷ்ணர் இந்த உலகத்தை பத்தி 2 இடத்த சொல்லியிருப்பாரு. என்னது? துக்காலயம், அசாஸ்வதம். அது ஒரு ஸ்லோகமா, அது ஒரு இடத்துலயா? ஆநித்தியம், அசோகம். அதாவது இந்த உலகம் நித்தியம் இல்ல, இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, ஆனா உண்மை. மாயாவதி தத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகமே பொய்யின்னுவாங்க. உலகம் பொய் இல்ல, உலகம் என்பது உண்மை, பிரபஞ்சம் உண்மை. ஆனா என்னது? நிரந்தரம் அல்ல, டெம்பரவரி. அப்புறம் சோகம். அப்ப வந்து கிருஷ்ணர் ஒரு சொல்லுவாரு, அப்ப வந்து இந்த உலகத்துல மங்களம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இதெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் கிருஷ்ணர் வந்து அது என்ன சொல்லுவாங்க? தற்காலிகம். இன்னொன்னு இல்ல, அந்த பாலைவனத்துல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா காணல் நீர்னுவாங்க. கிட்ட ஓடி போய் பார்க்குமா, ஒட்டகமா இருக்கட்டும், ஆளுங்களா இருக்கட்டும், தண்ணி ஓடி போய் பார்ப்பாங்களா? பார்த்து தண்ணி இருக்காதா? அந்த மாதிரியா? ஆனா கிருஷ்ணர் சம்பந்தத்தோட, கிருஷ்ணருடைய அந்த அந்த கிருஷ்ணரோட பக்தியோட சேர்ந்து செய்யறப்ப அது பகவான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவார். கிருஷ்ணர் சம்மதம் இல்லாம, பகவானை பேச்சு கேட்காம, பகவானோட எந்த சம்மதம் இல்லாம, கிருஷ்ணோட இல்லாம நம்ம செய்யக்கூடிய செயல் எதுவுமே சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் எதுவும் தராது. அது துக்கத்துல தான் போய் முடியும். இது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. பெரிய பெரிய விஷயங்கள், ஞானங்கள் அதெல்லாம் கிடைக்கணும்னா பகவத்கீதை, பாகவதம் படிச்சாலே போதும். அந்த குருபதம் போட்டுருக்கோம். இதை படிக்கணுமா அதை படிக்கணுமான தேவையில்லை. பகவத்கீதை, பாகவதமே போதுமான அறிவு, ஞானம் எல்லாமே இருக்காதுல்ல. கிருஷ்ணர் இது அழகா சொல்லுவார். ஓகே, கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா, கிருஷ்ணர் பக்தி மூலியமா, அவர் கேட்கறது மூலியமா, நாமத்தை சொல்றது மூலியமா, சேவை செய்யற மூலியமா, ஞானம் என்பது எதுலேருந்து வருது? ஞானம் என்பது எதுலேருந்து தொடங்குது? வெறுமனே ஒரே இடத்துல உட்காந்துடா எல்லாம் கிடைச்சிருமா? சாஸ்திரம் படிக்கணும். பகவத்கீதை, பாகவதம், ஆச்சாரியர்கள் புத்தகம், அப்புறம் கேட்கறது, கிளாஸ் கேட்கறது, நாலேஜ் வழங்கும். சரி, நாலேஜ் வழங்குறது என்ன ஆகும்? உங்க கூட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைன்னு சொன்னீங்களா, அந்த நம்பிக்கை இன்னும் வலுப்படும், ஸ்ட்ராங் ஆகும். உங்க இருக்கக்கூடிய அந்த புலன்கள், சென்ஸ் அமைதியாயிரும். தேவையில்லாத விஷயத்தை பேச தூண்டாது, தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்க தூடாது. எப்பவுமே கிருஷ்ண ஒரு விஷயத்துல உற்சாகம் வச்சுக்கும். நம்பிக்கை ஒண்ணு இருக்கு, கிருஷ்ண ஒரு பக்தியில் எப்பவுமே உற்சாகம் இருக்குன்னா பகவானை பத்தி கேட்கணும், பகவானை பத்தி படிக்கணும், பகவான் நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்பவுமே இது இருந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம்.
பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி பேசுறது, பகவானை படிக்கிறது, இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க என்றைக்குமே மைண்ட் அஜிட் ஆகுது, சஞ்சலமாகாது மனசு. ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பகவான் சொல்றாரு, மகர்ஷிஷ்ய சப்த பூர்வோ சத்வாரோ மனவஸ் தத மத் பாவ மனச ஜதா ஏஷாம் லோக்க இமா பிரஜா. 7 மகரிஷிகளும் அவர்களும் முந்திய 4 ரிஷிகளும் மனித சமுதாயத்தில் தோன்றுவித்தவர்களாக மனுக்குலம் என்னிடமிருந்து எனது மனதால் பிறந்தவர்களே, பல்வேறு லோகங்களின் வாழும் எல்லா உயிரினங்களும் அவர்களிடமிருந்து தோன்றியே. எல்லா லோகத்திலையும், இந்த உலகத்தில் இடையில உலகமாக இருக்கட்டும், மொத்த பிரபஞ்சம் எந்த இடத்துல மூளை இருக்குல்ல, நம்ம உயிரினங்களை பார்க்குறோம், எல்லாமே என்னிட்டு வந்தது. இது ஏன் சொல்றாருன்னா, பகவான் அவரை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு நினைக்குமா இல்லையா? பகவானை பற்றி என்னங்க நினைக்கிறது? இந்த ஐஸ்வர்யங்கள் பற்றி இவ்வளோ சொல்றாரு. ஒவ்வொரு கிருஷ்ணா அர்ஜுனா, இந்த மாதிரி தொடக்க வாயில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னால் படைக்கப்பட்டவை. அப்போ பகவானை பற்றி நினைக்கிறப்ப, பகவானே நீ இப்படிலாம் இருந்த, நீ இப்படிலாம் படைச்சவரே, நீ இப்படிலாம் இருந்திருக்க, இந்த ஆரம்பமாக இதெல்லாம் நீ உருவாக்கப்பட்டது, இது எல்லாம் நினைவு ஊட்டுவதற்காக பகவான் வளர்க்குறாரு. அவர் யாருன்னு தெரியணுமே. ஒரு அஸ்கார் ஆர்மியில் இருக்கக்கூடிய இராணுவ இருக்கக்கூடிய ஒரு மகனை போய் கேட்டிங்கன்னா, அப்பா இப்படி அப்படி இப்படி, உங்கள் அப்பா என்னவா இருக்காரு, உங்கள் அப்பா என்ன பொசிஷனில் இருக்காரு ஆர்மியில், என்ன மாதிரி அவர் இது பண்ணியிருக்காரு, போர் புரிஞ்சிருக்காரு, இன்னும் இது மாதிரி ஆயுதம் வச்சிருந்தாரு, அவர் இப்படிலாம் இது பண்ண, இந்த ட்ரைனிங்லாம் ஒரு மகன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் யாரு எப்படிப்பட்டவர்னு அர்ஜுனருக்கு சொல்றாரு. ஆனால் அதுலேயும் சொல்லுவார், இதெல்லாம் நான் சொன்னது கொஞ்சம் தான், இன்னும் எவ்வளோ இருக்கு, நான் உங்ககிட்ட மேலே தான். என்ன சொல்லுவாங்க, முழு படம் பார்க்கறதுக்கு முன்னே ஒன்று சொல்லுவாங்க, ட்ரெய்லரு, பிக்சர் படமே இன்னும் காமிக்கல தானே. சிரிக்கிறீங்க, உன்னோட என்னது சொல்லுவாங்க, படம் ஒன்றும் முழுசா காமிக்கல தானே, சும்மா பாரு 3 நிமிஷம் பாரு, தான் ஓடுது, பார்க்கல. ஸோ அப்போ அந்த பகவான் அதை பற்றி சொல்கிறப்ப அர்ஜுன் இது பார்க்குறாரு. ஓ இதுவா பகவான், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. ஸோ அப்போ 7வது சொல்கிற பாருங்க, ஏதாம் விபூத்திம் யோகம் சாமம ஜோ வேத்தி தத்வத ஷோ அவிகல்பேன யோகேன யுஞ்சதே நாத்திர சம்சய. எனது இந்த வைபவத்தி யோக சக்தியும் எவன் உண்மையாக அறிகின்றானோ அவன் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான், இது சந்தேகமில்லை. இப்போ பகவானுடைய இந்த விஷயங்கள், இந்த மாதிரி அவருடைய வைபவங்கள் கேட்குறப்ப, பகவான் யார், எப்படிப்பட்டவர், எந்த சக்தி படைத்தவர், அவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, என்னென்ன சாகசம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் கேட்குறப்ப அவர் களங்கமற்ற பக்தி தொண்டு செய்ய முடியும். களங்கமற்ற பக்தி என்னது? எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்க்க கூடாது பகவான்கிட்ட? பக்தி தொண்டு செய்யறோம, அதாவது கர்ம காண்டத்துல சொல்லப்படுற மாதிரி, இந்த விளக்கு ஏத்தனா எனக்கு இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும், பரிகாரம் செய்யற மாதிரி அது மாதிரியா செய்யணும் சேவை என்பது இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. பகவானே இன்னைக்கு நான் இப்படி செஞ்சுட்டேன், அடுத்த வாடி எனக்கு இது கேட்டு இது கொடுத்துரு. இது என்ன சொல்லுவாங்க, கிடையாது இல்லை, மளிகை கல்ல போய் கேட்குற மாதிரி, அச்சோமா தூ பாக்கியா இனி பரா சத்துக்குனி நீ சத்துக்குனி ஓகேயா, இப்படியா அப்படியே போய் கேட்கணும். நோ, பகவானிடம் என்ன சொல்லுவாங்க, பேரம் பேசக்கூடாது. பேரம் பேசலாமா ப்ரோ? களங்கமற்ற பக்தி செய்யணும். அந்த பக்தி தூய்மையான பக்தியாக இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். செஞ்சுட்டேன் கிருஷ்ணா, பார்த்து செஞ்சுறேன், கிருஷ்ணா இது பண்ணிட்டேன் உனக்காக தம்மா, நான் மைசூர் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், கேமராவில் கூட உங்கள்கிட்ட வாங்கலாம். அது ரொம்ப ஏமாத்து கெமிக்கல் என்னமோ போடுறாங்களா, மைசூர் ஆர்கானிக் ரோஸ் வாங்கி உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருப்பா
மைசூர்லேருந்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சு எடுத்து வந்தானுங்க. அது கார்கோ கப்பலில் பட்டுன்னு எக்ஸ்பிரஸ் மாரி கொண்டு வந்தானுங்க. என்ன அது வந்து அதோட இது பேருன்னு அந்த மாதிரியா? ஓ, நம்ம ஊரில் வைக்கிற மல்லிப்பூ ரோஜா பூ வச்சாலே பகவான் ஏற்றுக்குவாரா இல்லையா? ஏற்றுக்குவார். அன்போடு பக்தியோடு வைக்கணும், ஏற்றுக்குவார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பகவான் 100 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரபத்தே இது மத்வா பஜந்தி மாம் பூத பாவ சமன்விதா. இது வந்து சதுர் ஸ்லோகன் வாங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்னது? ஒவ்வொருத்தரும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோமா பகவானுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும். சதுர் ஸ்லோகம் 8, 9, 10, 11 சதுர் ஸ்லோகா. பாகவதத்துலேயும் இந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் இருக்கும். அது மாதிரி இது வந்து இந்த ஸ்லோகம் சதுர் ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினந்தோறும் இதை பகவானிடம் படிப்பதும் சால சிறந்தது. சதுர் ஸ்லோகம் அதாவது அகம் சர்வஸ்வ பிரபோ மத்த சர்வம் பிரபத்தே இது மத்வா பஜந்தே மா பூத பாவ சமன்விதா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்து அறிஞர்கள் எனது பக்தி துண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். இது ஒன்று. முதல் நான் சது சொல்கிறோம், நாளையும் படிச்சிடும். மத்த சித்த மத் கதா பிராண போதயந்த பரஸ்பரம் கதயத்த சாமாம் நித்தியம் துஷ்யந்த சா ரமந்திச்ச. எனது தூய பக்தர்கள் சிந்தனைகள் எண்ணில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒவ்வொருக்கொருவர் உபதேசிக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தம் அடைகின்றனர். ஓகே, அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏன மாம் உபயந்தி தே. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையாது ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான தேவையான அறிவை நானே வணங்குகிறேன். 11வது தேசாம் ஏவானோகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானம் ஜம் தம நாச யாம் யாத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையின் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். இது பேர் தான் சதுர் ஸ்லோகம். அதாவது முக்கியமான இதில் இந்த முக்கியத்துவத்தை அதில் அடக்கி வச்சிருப்பார். நான் என்ன செய்வேன், நான் யாரு, என் பக்தியில் இருப்பவங்களுக்கு என்னத்தை நான் வர கொடுக்குறேன், என்ன சத்திய வாக்கு பண்ணுறேன் அப்படின்னு விஷயத்தை அவர் சொல்கிறேன். அகம் சர்வஸ்ய பிரபு, உலகில் அனைத்திற்கும் மூலம் நானே. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயமும் கிருஷ்ணர் சொல்ல சொல்ல அது என்ன கிருஷ்ணா நானே நானே நானேங்கிற அப்படின்னு நீ அப்படின்னு அர்ஜுனன் நினைக்க. அதோடு தான் அந்த 20லேருந்து ஆரம்பிப்பாரு. வாயு நானே, அக்னியும் நானே, சூரியன் நானே, இந்த பூமியும் நானே, எல்லாத்தையும் ஆரம்பிப்பாரு. அடி அங்கங்க விழுவும். அர்ஜுனா இந்தாண்ட ரோத்தாடி இந்தாண்ட ரோத்தாடி இந்தாடி சாட்டாடி அப்படியே திரும்புவார். ஆனால் அர்ஜுனா நான் சொன்னதோ சிறு துளி இன்னும் இருக்கு, இந்த கடலவ பரிசு நான் சொல்லலை, சிறிதளவு தான் சொல்லியிருக்குன்னு சொல்லுவார். அது என்ன நானே, அனைத்திற்கும் நானேங்கிறாரு நானேங்கிறாரு அப்படின்னு நானே என்னவா இருக்கீங்க கிருஷ்ணா? ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருப்போம், கடற்கடன் பேசிட்டு இருப்போம். ஆனால் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இவன் பேசியதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றதே, எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றதே மனசுல நிற்குமா இல்லையா? அப்புறம் இது நீ இவ்வளவு தூரம் பேசினிய, எனக்கு ஒரு சந்தேகம், என்ன பேசின அப்படி முதலே திரும்பி வரணும். மொத்தம் சொன்னிய அதில் எனக்கு நான் சொல்லுமா இல்லையா? நம்ம பேசிட்டு இது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படியா, அப்படிக்கா இப்படியா இல்லை இப்படிக்கா அப்படியா சொல்லுமா இல்லையா? மொத்தத்தில் கேட்போமா இல்லையா? ஒரு இன்சூரன்ஸ்காரர் யாரும் வந்துட்டாங்க, இன்சூரன்ஸில் இது வந்து இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும். ஒரு நிமிஷங்க, செத்த பிறகு யாருக்கு கிடைக்கும்? மனைவிக்கா பிள்ளைங்களுக்கா? அதுதான். ஒரு நிமிஷங்க, நான் கால் உடஞ்சா எவ்வளோ கிடைக்கும், கை உடஞ்சா எவ்வளோ கிடைக்கும், பல்லு உடஞ்சா எவ்வளோ கிடைக்கும்?
கேட்போமா இல்லையா? அவர் பாடு கடக்குன்னு பாதி இது முடிச்சுப்பாரு, அப்புறம் தான் தண்ணி ஊத்தி குடிப்பாரு. ஏதோ கேள்வி இருக்கா? ஆமா, இன்சூரன்ஸ்ல எத்தனை வருஷம் வரைக்கும் மெடிக்கல் கார்டு வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 250 இல்லையா, 350 இல்லையா, 450 இல்லையா? பிரைவேட் இதுல நான் சிங்கிள் பெட் போலாமா, டபுள் பெட் போலாமா, இல்ல டிவி இருக்குமா, ஏசி, எல்லாத்தையும் கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரு அர்ஜுன் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் டக்கு 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 டக்குன்னு பதில் வச்சு சொல்லி முடிச்சது. அதான் பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். நம் இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பகவான் பண்றார். ஆனா உங்களுக்கு நேர்மை இருக்கா? கிருஷ்ண பக்தியில் நேர்மை இருக்கா? முதல் நேர்மை, சின்சியர், நம்பிக்கை, உற்சாகம். கேட்கறது உற்சாகமா இருக்கணும். போன வருஷமும் கேட்டுருக்கலாம், இந்த வருஷம் கேட்குறப்ப வருஷம் கோவர்த்தன பூஜையில அதே மலை தூக்கல் பத்தி தான் பேசுறானுங்க. வருஷம் பிரபு வருஷம் பார்த்தீங்களா அவ இதை பத்தி தான் பேசுறா, வேற எதுவும் பேச மாட்டா. அப்படியா? பகவான் பத்தி அது கேட்கிறப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய அந்த இது எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும். என்ன பிரபு மாட்டு பண்ணி கூட்டு போவாங்க, நம்ம பத்தியே பேசுமே, மாட்டு பண்ணி கூட்டு போவாங்க, என்ன பண்ணுவானுங்க, பொங்கல் சோறு விற்பானுங்க, அது உப்பு விற்பானுங்க, அது விற்பானுங்க, எல்லாமே பூஜை பண்ணுவானுங்க, வருவானுங்க, கோவர்த்த மணி பேசுவானுங்க, இது செய்வானுங்க. இதானே செய்ய போறாங்க வருஷம். அப்படியா? ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பகவானே கோவர்த்த மணி தூக்குறாரா பகவான், அதை நான் கேட்டே ஆகணும். நடிக்க வேணாம், இயல்பே வாங்க. அது சொல்லிட்டாரு எதுக்குது அன்னைக்கு, அதனால கொஞ்சம் பில்டப் பண்ணி ஆகணும். அதெல்லாம் வேணாம், இயல்பாவே வாங்க. நார்மலாவே உண்மையாயிரும். அது பொய்யா நடித்தது கூட பக்தியில் உண்மையாயிருமா? அதாவது ஒரு கதை சொன்னதுதான். என்னன்னா, ஒருத்தர் வந்து சும்மா இருந்தவரை ஒரு சாமியார நடிக்க சொல்லிட்டாங்களாம். வேஸ்தினா போட்டு அவரும் வந்து நல்லது சுபஸ்தோ நமஸ்தோ சுபம் லாபம் இப்படி அவர் சொல்லிட்டாரா, இப்பா நான் டெய்லி இப்படி பண்ணி எனக்கு வந்து நல்லதே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொய்யானணும் திருடணும் இப்படி நினைக்கல, நான் பேசாம இதுவே போயிடுறேன். பொய்யா வந்தது கூட ஆன்மீக விஷயத்துல. அதனால பக்தியில வந்து நான் இவ்வளவுதான் செய்யறேன். பிரபு நீங்கெல்லாம் மாயப்பூர் போயிட்டு வந்துட்டேன், விருந்தாவனம் போயிட்டு வந்துட்டேன், நேக்கே அதெல்லாம் கொடுப்பனம் இல்லை, அதனால நான் வந்து இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இல்ல. பகவான் எங்க சேவிச்சாலும் எங்க வழிபட்டாலும் அதுவே பிருந்தாவனம். சாதுக்கள் வைஷ்ணவர்கள் நாம சங்கீதம் நடக்குது, அதுவே மதுரவாசம். பகவான் சொன்ன விஷயம். அப்ப அதுல நம்பிக்கை இல்லைன்னா அவளா அங்க போயிட்டு வந்துட்டா, மாயப்பூர் போயிட்டு வந்துட்டா, பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டா, அயோத்தியா போயிட்டு வந்துட்டா, ஏக்கு இது குறிப்பிட இல்லை, இப்படி இருந்துட்டு உட்காந்து இருந்துடலாமா? அப்ப போக முடியாதா? அப்ப யாரெல்லாம் தாம் அதுன்னு சொல்றாங்க, புனித தானத்துக்கு காசி ராமேஸ்வரம் போவதெல்லாம் செத்து போனா போக முடியாது. எங்கேயா பகவானுக்கு போக முடியாதா? என்ன இது? பகவான நாமத்தை எங்க சொல்றோமோ, பகவானை பத்தி எங்க கேட்கிறோமோ அங்கவே பிருந்தாவனம், அங்கவே மாயப்பூர். ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கன்னியா டெம்பிள்ல 2 வாட்டி சம்பந்தம் இருந்துச்சு. ஒன்னு என் குருநாதர் வர்றப்ப 2016 குருநாதர் வந்தாரு. அப்போ ஒரு குருவு கேட்டாரு, இந்த மாதிரி எனக்கு பிருந்தாவனத்துக்கு தான் போய் நான் வந்து பகவானை தரிசிக்கணும், அங்கேயும் இருக்கணும்னு. பகவானை சொன்னது ஏன்னு, அங்கதானே கிருஷ்ணர் இருக்கு, அப்ப இங்க யார் இருக்கா? ராதாகிருஷ்ண கண்ணையா இருக்காரு, இவரு யாரு? இதுவும் கிருஷ்ணர், ராதாகிருஷ்ணன், இதுதான் பிருந்தாவனம், அது தாம் தான். அப்ப கிருஷ்ணர் எங்க இருக்காரு, நீ பிருந்தாவனம் தான் கிருஷ்ணன் தரிச்சாருன்னா எங்கேயும் நீ போய் சேர முடியும். அதே மாதிரி திரும்பியும் 2000 குருநாதர் பேருக்கு அப்ப திரும்பியும் அலதாஸ் மகாராஜ் வந்தாரு. அதே கேள்வி போன வருஷம் இல்ல 2023 நினைக்கிறேன், 2023 அதே கேள்வி ஒருத்தர் கேரு, இந்த மாதிரி நானு பிருந்தாவனத்திலே, அதாவது பையன் கட்டாரு, அதாவது ஒண்ணு வந்து பையன் கட்டா போய் அந்த எய்ம்ஸ்ல இருக்காரு லட்சர், அவர் மக கேட்டாரு, கிருஷ்ண கதாமிருதா மக கேட்டாரு, அது குருநாதர் நினைக்கிறேன். அப்புறம் வந்து அந்த பிரபு சின்ன பேசுவார் கடைசியா பிரபு, அப்புறம் சும்மா அவர் கேள்வி கேட்கிறப்ப அதே தான் அப்ப இவர் யாரு? அப்ப நீ உனக்கு வேறுபடுத்துறியா? கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இருக்குதான் கிருஷ்ணரா, அப்ப இங்க கிருஷ்ணர் இல்லையா? அப்ப வந்து பிருந்தாவனம், மாயப்பூர், நவதீப், அயோத்தியா, காசி, ராமேஸ்வரம் போனவங்க தான் பகவான் கிட்ட போக முடியுமா? வேற யாரும் போக முடியாதா? அப்படி பார்த்தா பல கேஸ் இங்க இருந்து திண்டாடும்.
பல கேஸு சிந்தாடும். குரு கிடைச்சிட்டா அதை தக்க வச்சுக்கிட்டு நாமத்தை சொல்லி சின்சியரா எங்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே சேவை செஞ்சு குரு மேலே நம்பிக்கையும் கிருஷ்ணவரோட நம்பிக்கை குரு கௌரங்க மேலே நம்பிக்கை வச்சு சாஸ்திரம் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளோட பக்தியை செஞ்சா நீங்கள் ஜெகநாத்புரி கூட போகாமல் வந்திருக்கலாம், மாயாப்பூர் போகாமல் இருக்கலாம், பிருந்தாவனம் போகாமல் வந்திருக்கலாம். பகவானுடைய அந்த திடமான நம்பிக்கையை மேலே வச்சா பகவானுடைய வாசத்தலம் தங்களுக்காக திறந்து வைக்கணும். அதில் ஏமாற்றம் நீ கருத்தும் இல்லை. அப்படி எல்லாரும் அங்க போய் தான் போறதுன்னா என்ன வருது? பல பேர் போக முடியாம இருக்க. ஜெகநாத்புரிக்குள்ள சோப்பா சீனமே இருந்தா முடியாது, சோப்பா இருந்தாலும் முடியாது. சோப்பா அவ்வளோ இருந்தா அடிச்சு வரட்டுவான், முன்னால விட்டு கடை கொஞ்சம் கட்டையை குறைச்சிட்டாச்சு, கொஞ்சம் ஒற்றையாடி. வெள்ளக்காரர் போக முடியாது. ஒரு ரஷ்யாக்காரரு கடைகறி டிஸ்கவுண்ட் கடைகறி போயிருப்ப நாங்கள் போக போகிறோம், சும்மா நினச்சோம் இன்னும் வி கோ டு ஜெகநாத்புரி யா பிளேசிங் ஜெய் ஜெகநாத். நான் சொன்னேன் வா பிரபு யூனிவ் நீங்கள் போனதில்லை? நோ ஐ வைட்டஸ் கேன் என்டர், இண்டூஸ் ஒன்லி அலோ. யார் ஜெகநாத்புரி போயிருக்கீங்க? என்ன போட்டிருக்கோம் மண்ணுக்கே போடல, இந்துக்கள் மட்டும் அனுமதிக்கப்படும். வெள்ளையிலே இருந்தா முடிஞ்சு அங்கே அடி விழுவோம், அடி விழுவோம். அது என்ன வேடிக்கைனா நார்மல் பாடியை தெரிஞ்ச சமத்துல அவன் கண்ணுக்கு ஏதோ மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அடி விழுவோம். அடி நிச்சுன்னு வச்சிங்களேன். ஆனால் பகவான் தரிசனம் அதுலேயும் பாருங்க. அதான் சொன்னேன். அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, ஜெகநாதர் பார்க்க முடியலன்னா நான் ஜெகநாத் ஆக முடியாதா? அதுக்கு தான் பகவான் ஒரு ட்ரிக்ஸ் வச்சாரு. ஜெகநாத் புரியல, பதித்த பாவன ஜெகநாத். யார் பார்த்துருக்கீங்க? பதித்த பாவன ஜெகநாத் மின்னுக்கே இருப்பாரு. என்னை பார்க்க உள்ள வர முடியல அவனால, பரவாயில்ல என்னைய மின்னுக்கு பாரு, நான் உன் கருணை தரேன், நான் உனக்கு கருணை தரேன். உள்ளா போட்டவங்க எல்லாரும் மின்னுக்கு ஜோய் ஜெகநாத் உள்ள போட்டுவங்க. இஸ்லாத்துக்கு சேர்ந்தவங்க ஜோய் ஜெகநாத் வெளியே சேர்ந்து பிரசாதம் சாப்பிடும். என் பிரசாதம் ஒன்று வந்துச்சாலையா, என் தரிசனம் கிடைச்சாலையா, உள்ள வரலான்னு வெளியே பாரு. பகவான் என்னும் எங்கேயும் கருணை கொடுக்குவார். எங்க அப்பா தன் அப்பா என்னதான் அடிச்சாலும் லேசா ஒரு பாசம் இருக்கும். அடிச்சுட்டேன் லேசா இலக்கிது இருந்தாலும் கொஞ்சம் வருமாலையா. உலகத்துக்கு எல்லாமே அவர் தான் அப்பா. கருணை காட்ட மாட்டாரா? கொஞ்சம் கருணை காட்ட மாட்டார் அவனுக்கு. தான் பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்வளவுதான் நீங்க இதாக இருந்தாலும் பகவான் இறங்கி கருணை கொடுப்பாரு. ஸோ இந்த வைபவங்கள் எல்லாமே யாருக்கு? நம்மளுக்கு. பகவானை நினைக்கிறதுக்காக பகவான் இது வார்த்தையை சொல்றாரு. வைபவங்கள் விவரம் என்ன என் கிட்ட என்ன இருக்கு பாரு, இதை நீ கண்டு நீ ஏன் பயப்படுற? இவ்வளவு விஷயங்கள் சுத்தி இருக்கு, ஏன் நீ பயப்படுற? எதுக்கு நீ பயப்படணும்? சுத்தி நான் இருக்கேன். ஆனா அது தெரியாத வரைக்கும் நீ பயப்படுவ, தெரிஞ்ச பிறகு நீ சந்தோஷமா இருப்ப. ஏன்னா சுத்தி உள்ள எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காருங்க. இது வந்து அர்ஜுனனுக்கு அவர் சொல்றாரு. ஓகே, எனது தூய பக்தியில் சிந்தனைகள் என்னை மூழ்கியுள்ள அவர்களது என் வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒரு உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தி அடைகின்றனர். ஸோ பகவான் வந்து பக்தியில் ஈடுபட்டுவாங்க, பகவானை பற்றி பேசுறதையும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதையும் வந்து ஆனந்தம் அடைவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆன்மீகத்தில் பகவான் சம்பந்தமான விஷயங்கள் எந்த மகிழ்ச்சியும் அது வந்து துன்பத்தை தராது. ரொம்ப கக்கன்னு சிரிச்சுட்டா நாளைக்கு ரொம்ப சிரிக்காத நாளைக்கு எதாவது நடந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சிரிக்கிறான்டா நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா இவங்களுக்கு அப்பதான் தெரியும் சொல்லியிருக்காங்க இல்லையா பௌதிகத்துல. ஆனால் பகவானை பற்றி சிரிச்சியோ பகவானை பற்றி ஏதாச்சும் பேசுகிறப்ப அதில் பூர்ண ஞானம், பூர்ண செல்வம், பூர்ண மகிழ்ச்சி, சந்தோஷத்தை இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்டான எந்த ஆபத்தும் பகவான் எடுத்துருவார். பகவானை நம்பி அது போகக்கூடிய அந்த விஷயங்கள் ஒவ்வொரு அடியும் கன்று குட்டி வைத்தது மாரி. கன்று குட்டி அந்த அந்த காலச்சி இருந்துச்சுன்னா அது தண்ணி இருக்கும், அது நம்ம கடந்து போயிடலாமா இல்லையா? கடந்து போயிடலாமா இல்லையா? அந்த மாரி
பகவான சம்மதம் இல்லாத போகிறது கடல் மாரி குதிச்சுட்டு தத்தளிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பகவான் வந்து விஷயத்தை ரொம்ப வைக்கிறாரு. எனக்கு அன்புடன் தொண்டு செய்வதில் இடையாது ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் வந்து இருக்க தேவையான அறிவை நான் தரேன். அச்சோ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டேன், எப்படி போகிறதுன்னு தெரியல, இங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போனா இப்படி ஒரு அடி விழுது, அப்படி போனா அப்படி ஒரு அடி விழுது, இங்கே போனா இங்கே பிரச்சனை இந்த பிரச்சனை, பகவான் எங்கே போகிறது? பகவான் அதுக்குண்டான ஞானத்தை அறிவியும் வழியும் சொல்லி தருவார். யாராச்சும் சாதுக்கள் மூலியமா வைஷ்ணவ பக்தர்கள் மூலியமா இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு வழி காட்டுவார். அம்போன்னு விட்டுறதில்ல, அப்படியே விட்டுறதில்ல, பகவான் வழி காட்டுவார். அப்படி எவ்வளவு, ஆனா அதுல கொஞ்சம் டெஸ்ட் வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல தான் பல கேஸ் தோத்து போயிருது. ஏதாவது ஒரு சம்பவம் வந்துடும், இது வேணா இது சரி பண்ணிட்டாலும் அந்த வேலை அப்படியே போட்டு போயிருது. பாஸ் இன்னைக்கு சொல்லிட்டாரு ஏஞ்சி போட்டு போயிருமா? தமாலா துணியா தெரிஞ்சா போ தமாசா இன்னைக்கு தமா கஜி தமாசா பலிலா, உன் வேலையும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம், நீ வேண்டாம், இந்த இடமே வேண்டாம் சொல்லி போயிருமா? ஏன் அந்த மாதிரி கிருஷ்ணர் இதுல மட்டும் கிருஷ்ணர் அப்படி சொல்லிட்டாங்க, குரூப் அப்படி சொல்லிட்டாரு. யார் இதுமானே உங்க காலத்து எப்படி இருந்த வந்தவன் தானே அப்படிலாம். ஏன் அம்பல் அந்த பணிவு என்பது கத்துக்கணுமா? பணிவு வந்து கத்துக்கணுமா? பிரச்சனை வரும், மாய ரீதியா குண ரீதியா பிரச்சனை வரும், அது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு போகணும். மொத பரீட்சையிலே எப்படின்னா நிறைய பரீட்சை இருக்க, நிறைய பரீட்சை இருக்கு. 1ஆம் மண்டலம் இருக்கக்கூடிய பரீட்சையை நம்ம இது பண்ணிட்டுன்னு போனா 2ஆம் போக முடியுமா? 3ஆம் காலேஜ் எவ்வளோ இருக்க? அந்த மாதிரி தான் சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் தூக்கி போட்டோம்னா வாழ்க்கை ஆன்மீகின்ற வாழ்க்கை சரி. ஆனா அதுலயும் என்ன ஒரு கிருஷ்ணர் பாயிண்ட் வச்சிருக்காருன்னா, நீ செய்யக்கூடும் பக்தி என்றும் அழிவதில்லை. ஒரு 10,000 வெள்ளி சேர்த்து வச்சிருக்கேன், ரொம்ப குறவா சொல்றேன், 1 கோடி சேர்த்து வச்சிருக்கேன், 1 கோடி காசா பண்ண சொல்லிட்டு போங்க, 1 கோடி 1 கோடி வேணாம், 100 கோடி சேர்த்து வச்சிருக்கேன். நல்லா இருக்கு கேட்க, ஊத்துப்பட படைய போடுங்க, 100 கோடி சேர்த்து வச்சிருக்கேன். அப்ப 100 கோடி சேர்த்து வச்சேன் நானே, நான் மறைஞ்ச பிறகு அந்த 100 கோடி எடுத்துட்டு போக முடியுமா? ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த கிருஷ்ண பக்தி, அவருக்கு செஞ்ச சேவை, அவருக்கு செஞ்ச நாமங்கள், அந்த உச்சரிப்பை எல்லாமே அடுத்த இதுல கொண்டு போக முடியுது. இது பெருசா இது பெருசா? ஆன்மீக பெருசா பௌத்திக பெருசா? இது உணராத வரைக்கும் நாம் தத்தெடுத்து கொண்டு இருப்போம். அப்போ நான் 100 கோடி சம்பாதிக்கலாம், சம்பாதிங்க, யார் வேணும்னா அம்பானி கூட டீ காஃபி குடிச்சிட்டு வாங்க போங்க, கோ அம்பானி அதானி பில்கேட்ஸு எப்படி நான் வைரஸ் உருவாக்கலாம், என்ன மருந்து உருவாக்கலாம், அதாவது நானே வைரஸ் உருவாக்குவேன், நானே மருந்து கண்டுபிடிப்பேன், அது டெக்னாலஜி. இப்போ இந்த கார்பரேட் கம்பெனி இப்போ செய்யக்கூடிய நவீன நாகரிகம், நானே மருந்து உருவாக்கிடுவேன், மருந்து வச்சுக்குவேன், வைரஸ் உண்டாக்கிட்டு இந்த வைரஸுக்கு இந்த மருந்து உலகம் போயிட்டு இருக்கு. அடுத்து நான் போயிட்டு இன்கேஸ் I want to check in the next virus. Already lockdown ready, right? 2022. Next when lockdown? Any planning? Deal பண்ணிட்டு வரலாமா? அது பார்ட்னர்ஷிப் 50%. Okay, deal, go. இதுதான் இதுக்கு உதாரணம் சொல்றேன். என்னைக்கு பில் கேஸ்ல போய் கோத்து விட்டுறாதீங்க, பெரிய பணக்காரலாம் மோத முடியாது. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய இது விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கிருஷ்ணனுடைய வந்து சேரக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒருபொழுதும் என்னது சிக்க மாட்டோம், எதுலையும் மாட்டிக்க மாட்டோம். ஓகே, ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா அதோட தான் இந்த விஷயங்கள் கேட்டோன்னே அர்ஜுனர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். அர்ஜுன வாச்சா, ஓகே, இதெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பரபிரம்மா பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜாவிபும் ஆசுஸ்துவாம் ருஷயா சர்வே தேவ ரிஷி
नारदास्ततः अशितो देवलो व्यास स्वयं चैव प्रविश्य मे. இருந்து அர்ஜுனன் கூறினார். இவ்வளவு தூரம் பகவானுக்கிட்டேருந்து வார்த்தைகளை கேட்டுட்டு இப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அர்ஜுனன் கூறினார், நீரே பரம்பிரம்மன். முதல் ஸ்டேட்மெண்ட், நீ தான் பரபிரம்மன். எல்லா விஷயத்துக்கும் படைப்பாளைக்கும் நீ தான் முத விஷயம். உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம். நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர். தேவர்களுக்கெல்லாம் தேவர். எல்லா டெமிகாட்ஸுக்கும் அவர் தான் முதுமையானவர். பிறப்பற்றவர். எஸ், பகவானுக்கு பிறப்பு இல்லை. அதை சொன்னா இல்லையா, தேவகிக்கே அவர் என்னது, வெளி உலகத்துக்கு மாசமா இருக்காங்க. பகவான் ஒரு வாயுவை ஏற்படுத்தி அவங்க பிரெக்னன்ட் இருக்கிற மாதிரி செஞ்சவர். நார்மல் டெலிவரி இல்லை, பிரசவம் செய்வாங்களா, பிள்ளை பிறந்து பிள்ளை இதா மாசமா, அந்த மாதிரி இல்லை. பகவான் தேவகிக்கு இந்த மாதிரி வெளியெல்லாம் என்ன பிள்ளை எடுத்துதுங்க, பிள்ளை துடிக்குதுங்க, இப்படி வாசுதேவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தேவகி. ஆனா எல்லாமே உள்ளுக்கு அந்த வாயு காத்து தேவகி. ஸோ மிகப்பெரியவர். உண்மை பற்றி இந்த உண்மையினை நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற மிக சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளது. ஆமா, நீ சொன்னல இந்த விஷயம், நாரதர் சொல்லியிருக்காரு, அசிதர், தேவலர், வியாசர் இவங்கெல்லாம் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்ப நீயே சொல்ற, இவங்கெல்லாம் உறுதி செஞ்சுட்டாங்க, நீயே சொல்ற கிருஷ்ணா அப்படின்னு முன் வைக்கிறாரு. யாரு? அர்ஜுனன். சோ சர்வம் ஏதத் உதம் மன்யே ஜன்மாம் வதசி கேசவா நஹி தே பகவன் வியக்திம் விது தேவ நாதனவா. கிருஷ்ணா, தாங்கள் எனக்குள் கூறியவற்றை எல்லா உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உண்மை வியக்கித்தவத்தை அறிய முடியாது. அர்ஜுனன் சொல்றாரு, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் ஏற்கிறேன். பகவான் சொன்னதை முழுசா ஏற்றுக்கணும். 50, 25, 15 விழுக்காடெல்லாம் அதெல்லாம் பேரவே பேசக்கூடாது. அதான் குருநாதர் எப்பயுமே சொல்லுவாரு, காக்கா வெள்ளனா வெள்ளன்னு ஒத்துக்கணுமா. குருநாதரே, காக்கா கருப்பு, அது எப்படி வெள்ளை? ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை. அதுக்கு உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணர் சொல்றாரு மகாபாரத போர்க்கடத்துல யுதிஷ்திர பார்த்து சொல்றாரு, யுதிஷ்திரா, அஸ்வத்தாமா என்ற பேர்ல 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு யானை, ஒன்னு துரோணாச்சாரியுடைய மகன். கதைக்காக சொல்றேன். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்ற வார்த்தை சொல்லு. யாருக்கிட்ட? யுதிஷ்டர் கிட்ட. யுதிஷ்டர் யாரு? தர்மகர்த்தா. யம தர்மனுடைய அம்சம் தான் யுதிஷ்டர். ஆனா யாரு? பஞ்ச பாண்டவர்களுடைய பெரியவர், மூத்தவர். பஞ்ச பாண்டவர்கள யுதிஷ்டர். அப்ப யுதிஷ்டர், இது தர்மம் இல்லையே. தர்மத்து சாட்சா பகவத் பிரணீதம். பகவான் சொல்றதான் தர்மம், சத்தியம், உண்மை. அதுக்கு மீறினா என்ன ஆகும்? அவருக்கு நடந்துச்சு. அவருடைய தேர் மட்டும் தரையில படாது. மகாபாரத குருஷேத்திர போர்க்களத்துல சண்டையில பாத்தீங்கன்னா யுதிஷ்டர் தேர் மட்டும் தரையிலேயே படாது. ரோத பறக்கும், தேரு பறக்கும். ஒவ்வாசான் டோப்ளோல காடி பறக்குன்னு நாங்க படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏமாத்திட்டாங்க யானைய, படுபாவங்க ஏமாத்திட்டாங்க. நாங்களும் எஸ் Cegu, tulis wawasan 20 apa yang nyorong ini mereka? Wawasan 20 kereta terbang. Apa kereta terbang? யார் படிச்சிருக்கீங்க? ஓகே, இங்க அப்புறம் இங்க நந்தி மந்தி இருக்காங்களா? நீங்க இருக்கீங்க மந்தி, உங்களுக்கு நீங்க பாருங்க, அவங்க இருக்காங்க, ஏமாந்துருக்காங்க. யாரு? நாங்க படிக்கல, நாங்க ஏமாந்துட்டோம். உங்களை ஏமாந்து சொல்லணும். நாங்களும் பெருசா கனவு கண்டு இருந்தோம். 2026 இருந்துச்சு, ஒண்ணுதான் பறக்குது காடி. பறக்குதா? இல்ல, வெற்றி காடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அது ரோட் டேக்ஸி பறக்குது. எங்க அவங்க காடி பறந்து ஆளும் பறக்குறாங்க.
ஓகே. அதனால பறக்கிறது ஏமாத்திட்டாங்க. ஆனா இதுல வந்து தேர் பறக்குது, பூமியில படாது பாருங்க, ஒரு இடத்துல பூமியில படாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர் நம்ம யுதிஷ்டர். ஒரே ஒரு பொய் சொல்ல சொன்னாரு. யார் பொய் சொல்ல சொன்னா? கிருஷ்ணர். பொய் சொல்லலாமா நம்ம உண்மையை பார்க்க போனா? சொல்லக்கூடாது. பொய் சொல்றது பகவான் சொன்னா சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நல்ல அந்த விஷயத்துக்காக செய்யறாரு. அவர் சொல்றது தர்மம். எஸ். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? பொய் சொல்ல மாட்டேன்ட்டாரு. சொல்ல மாட்டேன்னு அடுத்த நொடி என்ன நடந்துச்சுன்னா, தேர் தரையில பட்டுச்சு. தேரே தரையில வந்துச்சு. நெஞ்சி அனைவரும் என்னை காண்பித்தார்களே, என் தேர் பறந்து கொண்டே இருந்தது, தரையில வைத்திருந்தே. அதுலேயே யுதிஷ்டர், வாட் ஹேப்பன் டு யுதிஷ்டர்? I think is already lost the energy. Maybe we can add. ரெடி இங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. யுதிஷ்டர் தரையை பட்டுச்சு, அப்போ எனர்ஜி போச்சு ஆல்ரெடி, தாக்குங்க. ஆனா அவர் உண்மை கதை என்னன்னா, கிருஷ்ணனோட பேச்சை கேட்கல. அப்ப வந்து பகவானுடைய வார்த்தையை கேட்காதாலும், ஆனா அதுக்கும் பகவான் ஒரு சீட்டு செஞ்சாரு. என்ன பண்ணாரு? அடுத்து பீமா வச்சு யானையை கொல்ல சொல்லிட்டு, அப்புறம் வந்து அது என்ன சொல்லுவாரு? யாரு சொல்லுவா? கத்தி சொல்றப்ப அசுத்தமான சங்க ஊதி வரப்பட்டிருக்கு. அசுத்தாமன் இறந்துனா அப்ப வந்து அது என்ன ஆச்சுன்னா, அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்துருச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கிட்ட என்ன ஆயிருன்னா, சங்க ஊதிட்டோன்னே முடிச்சு அதோட. ஆனா இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து அது அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவரோட தேர் அன்னைக்கு வந்து முக்கியமா வந்து பறந்திருக்கும், அவரோட நிலைமையும் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு இதுக்காக நான் இது பண்ணேன். ஓகே. அடுத்து ஸ்வயம் ஏவத்மனாத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷு தேவதேவ ஜெகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உண்மை அறிவீர். உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, நீதான் எல்லாத்துக்கும் மூல காரணம், நீதான் மூல காரணம். அனைவருக்கும் இறைவனே, எல்லாத்துக்கும் நீதான் இறைவன். அகிலத்தின் இறைவன், அது வரை சொல்ற இறைவன் சொல்ல, அகிலத்துக்கும் மொத்த இதுக்கும் நீதான் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அடுத்து சொல்லிட்டு பக்தும் ஆர்க்கம் யசேஷன திவ்ய வியாத்மத் விபூதயா யாபீர் விபூதிபீர் லோகன் இமாம் ஸ்தவம் வியாபிய திஷ்டசி. எந்த வைபவங்கள் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வைபித்து இருக்கிறீர்களோ, தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவித்து எனக்கு விவரமாக கூறுவாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு கேள்வி வைக்கிறாரு. வைபவங்கள் ஐஸ்வர்யங்கள் சொல்றீங்களா, எனக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்க, எனக்கு இது வந்து இன்னும் தெளிவாக தெரியணும். எது இதில் என்னவா இருக்கீங்க? அதில் தான் அவர் இருக்கிறாரு. நான் காற்றுல வாயு இருக்கேன், நான் அக்னி இருக்கேன், விஸ்வரூபம், அது எல்லாமே அதில் வந்து சொல்லுவார். ஒரு விஷயமா சொல்லி வருவார். அது 20க்கு அப்புறம் இருக்கும். இப்படி அவர் வந்து அந்த கேள்வி ஏன் வைக்கிறாருன்னா, இதுக்குள்ள தான் சூட்சுமம் இருக்கு. என்ன சூட்சுமம்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 9வது அத்தியாயத்தில் 34 என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? 9வது அத்தியாயத்தில் 34 ஸ்லோகத்தில் விஷயம் என்ன சொல்றாரு? இல்ல அந்த கீவேர்ட்ஸ் சொல்லுங்க. மண்மனா என்ன? எப்போது கிருஷ்ணர் நினைக்கிறதுக்கு என்னென்ன தேவை? நீங்களா என்னென்ன நினைச்சிருக்கீங்க? கிருஷ்ணரை நினைச்சிருக்கீங்களா? என்னென்ன சின்ன என்னென்ன வச்சு நினைச்சிருக்கீங்க? திங்கிங் பண்ணிருக்கீங்க? கிருஷ்ணர் அழகா இருக்காரு. எது அழகுன்னு சொல்றீங்க? அவரை தோற்றமே அழகு. வேற என்ன நினைவு வரும்? கிருஷ்ணான்னு சொன்ன என்ன நினைவு வரும்? என்ன லீலைகள் முதல் ஞாபகம் வரும்? யசோதாமா கூட நெய் தின்னுது மாதாஜிக்கு. அதாவது மாதாஜிக்கு யசோதா கூட நெய் தின்னுது. இப்போ நீங்க என்ன கிருஷ்ணான்னு சொன்ன என்ன ஞாபகம் வரும்? இவருக்கு அதெல்லாம் என்ன பர்டிகுலர் என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? அதுதான் நம்மளுக்கு இதை ஏதாவது கிருஷ்ணன் நினைவு வரணும். இப்போ கிருஷ்ணனுடைய சிந்தனைகள் அங்கே வரலாம். எதுவுமே ஞாபகம்லாம் எப்படி நம்ம கிருஷ்ணனை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து வச்சாங்க பாருங்க தீபமணி மாதாஜி.
அதாவது யசோதம்மா மண்ணு சாப்பிட்டியா கிருஷ்ணா கண்ணா இங்க வாய் தர ஆன்னு வாய் திறந்தாலும் உலகத்தையே ஆன்னு பார்ப்பாங்க. இவன் வாயை பார்த்து நான் ஆன்னு பார்த்து இவன் யாரும் வாய் திறக்க வச்சுட்டானே கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா ஆன்னு திறந்தாலும் மொத்த உலகத்தையும் பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒண்ணு சுவிச்சோம்னா அதுக்குள்ள இவங்க 2 பேரும் இருக்காங்க. அதான் வேடிக்கை. யசோதம்மா பாக்குறாங்க ஆன்னு கண்ணா வாய் திறந்து கிருஷ்ணரு, அதுக்குள்ள பார்த்தா அதுக்குள்ள ஒரு யசோதா, அதுக்குள்ள ஒண்ணு கிருஷ்ணா. அதுதான் ஷாக்கிங். உள்ளுக்குள்ள ஒண்ணும் உள்ளுக்குள்ள உள்ள கதை, அதுக்குள்ள பிருந்தாவனம், அதுக்குள்ள கோபுரங்கள், அதுக்குள்ள பசு, அதுக்குள்ள நந்த மகாராஜா. சோ இதெல்லாம் லீலைகள். இந்த லீலைகள் எல்லாம் வெறும் பேச்சுவார்த்தைக்காக மட்டும் கிருஷ்ணர் செய்யல. சிந்தனை வருதா, மண்மனா என்னை நினைக்கிறியா, இது மூலமா நினைப்பு வருதா, இந்த லீலைகள் எல்லாம் கிருஷ்ணன் நினைப்பதற்காக, வெறும் பேசுறதுக்காகவும் ஒரு நாள் கிருஷ்ணரா ஆமாவா இப்படி செஞ்சாரா ஓஹோ அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் இல்லை. கிருஷ்ணர் நினைவுகள் ஏதோ நாளும் நினைவு வருது. இருந்தாலும் முடிஞ்ச இந்த மாதிரி வீட்டில் நீங்க வைத்துக் கொள்ளலாம். பாருங்க அங்க ஒவ்வொருத்தர் மலை தூக்குறது ஆணும், அது சொன்னாங்க ஆணும் வாய்ப்பு வந்து அங்க பாருங்க இருக்காரு. அங்க எல்லாமே அங்க வந்து வாசுதேவர் கிருஷ்ணர் தூக்கிட்டு போறது, இந்த மகாபுரு, இந்த மாதிரி லீலைகள் கொண்ட படங்களை வைப்பது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு நினைக்கிறதோட பார்க்கறத ரொம்ப விஷுவல், பார்க்கறத ரொம்ப ரொம்ப இது பண்ணுவோம். ஓகே முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் வீட்டில் 5 குதிரை பறக்கிறது, அப்புறம் வேற என்னது பாப்பாத்தி பறக்கிறது, குருவி படம் இப்படி வச்சிருப்போம் இல்லையா, சினிமா அதெல்லாம் பெரிய மீன். ஏன்னு கேட்டா ராசி பங்கு பாசு டப்பி லூவி லூவி மாதிரி லூவிமா தத்தாவாலோ நீ ஆமா 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 வைக்கிறது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தவுக்கில் பந்து ஒரு சிங்கம் மாதிரி இருக்கும், மறந்துட்டேன். அதெல்லாம் இப்போ காசு அதுக்குள்ள வந்து ஒத்த காசு வச்சிருவாங்க. ஏன்னா பங்கு தத்தாமா இவங்க கசிமா லோ மாதிரியோ அது யாரோ ஒரு வியாபாரத்துக்காக செஞ்சுட்டாங்க. ஆனா பகவானுடைய படம் வைக்கிறப்ப அதுதான் உண்மையாவே ஐஸ்வர்யம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பூக்கடைக்காரவங்க இந்த படத்தை வந்து மகாபாரத அந்த போருக்கு இந்த படத்தை வெளியே வச்சிருந்தாங்க. அந்த அது தேர் ஓட்டுறது. நான் சொன்னேன் ஏங்க நீங்க இதை வெளியே வச்சிருக்கீங்க, இங்கே வச்சிருக்கீங்க, வீட்டில் வைக்கலாமா? வீட்டில் வச்சு சண்டை வருமாமே தெரியாதா? நாங்களும் இப்போதான் எல்லாம் ஒன்னா இருக்கோம், சண்டை வந்துருச்சுன்னா. நான் சொன்னேன் யாருங்க சொன்னாரு நண்டை அது இந்த சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு, எடுத்து வச்சுட்டு சண்டை வச்சேன். நான் தலையில கையை வச்சுட்டேன், பூ கொடுங்கக்கா போயிருங்க. அது நடந்த உண்மை கதை. மகாபாரத யாருங்க சொன்னா இன்னொன்னு புல்லாங்குழல் படத்தை வச்சா பூன்னு ஊதிடுவாரா? யாரு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணா? இது தப்பான விமர்சனம். எங்க கிருஷ்ண வழிபட்டா நீங்க உயர்ந்துருவீங்க சொல்லிட்டு பொய்யான ஒரு இது. ஏங்க அந்த புல்லாங்குழல வச்சு ஞானத்தை கொடுத்துருக்காரு பிரம்மதேவருக்கு, அப்படிப்பட்டதுதான் பூன்னு உங்க காசு ஊதிட்டு போறாரு. இது என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு யார் இந்த மாதிரிலாம் சொல்றா? எந்த ஞானி? ஸோ இதெல்லாம் வந்து தவறு, அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது இந்த மாதிரி. ஓகே, ஸோ பகவான் வந்து இந்த மாதிரி அவர் சொல்றாரு, கதம் இத்தியாயம் அகம் யோகினாம் துபம் ஜஸ்தா பிரசித்தம் கேஷு கேஷு ஷா பாவேஷு சிந்தையது அசி பகவான். உன்னது யோகியாகிய கிருஷ்ணரே, நான் உண்மை இடையராது நினைப்பது அறிவது எங்கனம் பகவானே, வேறு எந்த உருவங்களில் உண்மை நினைவு கொள்ள முடியும்? அந்த மண்மனான சொன்னார்ல, இங்க அந்த பாயிண்ட் கேள்வி கேட்கிறாரு. நல்லா கேளுங்க. உன்னத யோகியான கிருஷ்ணரே, யோகி, எல்லா யோகிகளும் அவர் தான் யோகி. எல்லா அந்த யோகாவை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், அவர் தான் கிங். அதான் யோகேஸ்வரா என்றது கடைசியா வந்து திருதாஸ் சொல்லுவார், சஞ்சயன் சொல்லுவார், யோகிக்கெல்லாம் தலைவரான யோகீஸ்வரன் சொல்றார், யோகிக்கெல்லாம் தலைவர். நான் உண்மை இடையராது நினைப்பது அறிவது எங்கனம். உன்னை இந்த கான்ஸ்டன்ட்லி, அதாவது 20 hours நினைக்கிறது எப்படி பகவானி? வேறு எந்தெந்த உருவங்களை அப்படி நான் நினைக்கலாம். அப்பதான் ஒரு பாயிண்ட் வைப்பார் 20லேருந்து. அக்னி நஞ்சா இருக்கா, அதுவா இருக்கா அப்படின்னு வைப்பாரு பாயிண்ட். நல்லா இருக்கும் ஒவ்வொருதும். அது சொல்லிட்டு கொஞ்சம் தான் சொல்லுவார். ஓகே, விஸ்தரேனாத்மானோ யோகம் விபூதிம் ஜனார்த்தனா பூய கதயந்த திருப்தி ஸ்ருண்வதோ நஸ்திமே அமிர்தம் ஜனார்த்தனா. உமது வைபவங்களின் யோக சக்தியை பற்றி தயவு செய்து விவரமாக கூறுவோம். உம்மை பற்றி கேட்பதில் நான் ஒருபோதும் நிறைவடையதில்லை. நீ சொல்ல இன்னும் சொல்லு ஊர் அதெல்லாம் பேசுறப்ப என்ன சொல்லுவோம்? அப்படியா, இங்க அங்க அப்படியா, சொல்லு நல்லா இருக்கே, நல்லா இருக்கியா, அப்படியா கேட்போமா இல்லையா?
கேட்கறதுல அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஊர் கதை கேட்கறது, இந்த கதை கேட்கறது, அந்த கதை கேட்கறது. அப்படியா இப்படி நடந்துருச்சா, ஊப்பா. ஆனால் இங்கே பகவான் பற்றி கேட்கறதுல இவர் வந்து இன்னும் ஆர்வம் அடைகிறாரா? சொல் சொல், நான் கேட்குறேன், சொல். இதுதான் நம்மளுடைய அந்த பக்தியுடைய அந்த ஆர்வத்தை காட்டுது. ரொம்ப முக்கியம். உமது வார்த்தைகளின் அமிர்தத்தை, அமிர்தமா இருக்கா, நான் அதிகமாக சுவைக்க விரும்புகிறேன். இந்த நீ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்க, நான் டேஸ்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ பகவான் வாச்சா அந்ததே கதாயிஷ்யாமி திவ்யா ஸ்தாத்ம விபூதயः प्राधान्यत गुरु दृष्टोः नश्यन्ते विस्तरस्य मे. புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கூறினார். சொல்லுங்க, புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் கூறினார், அப்படியே ஆகட்டும். நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகிறேன். ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப் போகிறேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்களோ எல்லையற்றவை. போய்கிட்டே இருக்கும். நான் ஒன்று ஆரம்பிச்சேன்னா அது நீ கேட்கறதுக்கு டைம் இல்லை. நீ கேட்க போறியா, சண்டை போட போறியா? சண்டை வர போடணும். அப்போ என்ன பண்றது, லிமிட்டா. இது நம்ம படிக்கிறதுக்கு 2-3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கூட இருக்குது. ஆனால் குருஷேத்திர போர்க்கத்தில் பகவத்கீதையை கிருஷ்ணருக்கு எத்தனை நிமிஷம் சொல்லி முடிச்சாரு? 45 நிமிஷம். இதுவரையில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னது, 2 பேரும் உரையாடு கொண்டு இருக்கிறார்கள், சண்டை போடுவார்களா இல்லையா? நான் ஆதித்தை கொண்டு வந்து விட்டேனே, சண்டை எப்படி போடுவது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தருவாயில 2 பேரும் மிக முக்கியமான விஷயத்த சொல்லி ரெடி படுத்துறாரு. அதே மாதிரிதான் நம்மளும் பகவான்கிட்ட போறதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ரெடி படுத்துறாரு. கேட்டுக்கள் நியாயமான கேள்வி. எப்படி நினைக்கிறோம், எப்படிலாம் உன் இந்த தூரத்துல நீ இருக்கனே, அப்ப நினைவு கூறுவதற்கான விஷயம். நம்ம எங்கிட்ட போனாலும் இங்க பார்த்துட்டு இது அழகா இருக்கே, அது அழகா இருக்குன்னு பார்ப்போம். ஆனா சாது பக்தர்கள் போகும்போது பார்த்துருக்கீங்களா? ஆஹா, அதே பாருங்கள், இதுதான் பகவானுடைய நிறம். அந்த ரோஜா இதில் பாருங்கள், இதுதான் கிருஷ்ணனுடைய உதடு, இப்படிதான் இருக்கும் அப்படிலாம் வர்ணிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை கேட்டிருக்கீங்களா? ஏதாவது பார்த்தீங்கன்னா குருமார் கூட நீ போயிருக்கணும், வாக் பண்ணணும். குருபாத காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க the oceans, all this, the white, the sand, you see, it's all created by Krishna. Okay? Yes, இது எப்படி இருக்குது, உப்பு, இந்த உப்பை நீ சொந்தமாக செய்ய முடியுமா? இந்த உப்பு நீ செஞ்சுட்டு வாப்போம், இது சரி, அது சரி, இது கண்டுபிடிச்சு இது அப்படி பகவான் ஒப்பிட்டு பேசுவார். வெள்ளக்காரனா ஷாக்கிங் ஓ எஸ் குருஜி, வெரி குட். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பகவானோட ஒப்பிட்டு பார்க்கறது. தென்னை மரம் நீ உருவாக்க முடியுமா? அந்த தென்னை மரத்தை எல்லாத்தையும் பகவானா பார்க்கறது, எல்லாத்தையும் பகவானா நீ பாரு. படைப்பு பொருளும் எல்லாமே பகவானை பாரு. அந்த கட்டம், அந்த என்ன வரணும்னா, இங்க இருக்கிற இதயத்தை கல்லு மாதிரி இருக்கத்த துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி சரிப்படுத்தணும். அதுக்கு தான் கேட்கணும். முதல் விஷயம் காது கொடுத்து பகவானை பத்தி கேட்கணும். கேட்கலன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்கும், ஆணவம் இருக்கும், ஒரு திமிரு இருக்கும். கேட்டு என்ன இருக்கு, போற கேச்சு போயிட்டு தான் இருக்கு, நான் கேட்டா மட்டும் போகாமையா இருப்பேன். நீங்க இப்படியா சொல்றது? பகவான் என்ன படுத்துறாரு, நம்மளை சுத்தப்படுத்தி இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுக்கு நித்தியமா போறதுக்கு எல்லாத்தையும் செய்யறாரு, எல்லா வகையும் கொண்டு வராரு. நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனைங்க, கேட்க தயாரா இல்லை. ஈகோ, அகங்காரம், ஆணவம், நான் படிச்சுவேன், நான் பணக்காரன், நான் பெரிய இது, நான் அந்தஸ்து, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டணும். இல்லைன்னா பக்தியில முன்னேற முடியாது. குருபாத சொல்லுவார் போல,
பௌதிக கல்வி இன்கம்ப்ளீட். அது என்ன சொல்லுவாங்க? இன்கம்ப்ளீட் தமிழ்ல முழுமையற்றதா? இன்கம்ப்ளீட் எஜுகேஷன். எவ்வளவு தூரம் நீ படிச்சிருந்தாலும் பௌதிக கல்வி இன்கம்ப்ளீட். ஏன்னா அது உன்னை கொண்டு போவதில்லை, பகவானுக்கிட்ட அடைவதில்லை. ஆத்ம ஞானத்தை பேசாத எந்த யூனிவர்சிட்டி ஆத்ம ஞானத்தை பற்றி பேச கேட்பாரு. டாக்டர் எஸ் பிஹெச்டி டாக்டர், ப்ளீஸ் கால் மீ தி டாக்டர், ப்ளீஸ் இன்சைட் ஃபர்ஸ்ட் டாக்டர் ப்ளஸ் டாக்டர் ப்ளஸ் ப்ளீஸ் கால் மீ வித் டாக்டர். பிஹெச்டி எடுத்தா டாக்டர்னு போட்டுவாங்க மண்ணுக்கு, தெரியுமா? அது போட்டு கூப்பிடுவாங்க சில பேர். டாக்டர் ஜஸ்ட் டோன்ட் கால் மீ சார், டாக்டர் ஐ ஃபினிஷ். அப்ப அந்த பௌதிக கல்வி என்பது குருபா சொல்றாரு முழுமையற்றது. இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிய, ஆத்மானா என்னன்னு தெரியல, நம்மளுடைய உண்மையான குறிக்கோள் என்னன்னு தெரியல, நம்ம என்னவோ ஆகும், எதுக்காக வந்தோம், நம்மளோட உண்மையான வேலை என்ன, நம்மளோட உண்மையான செயல் என்ன ஆகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. தினத்தோறும் கேஸ் போயிட்டு இருக்க, நம்ம ஒன்னால போவோம், நம்மளுக்கு என்ன நடக்கணும் அதை பத்தி சிந்திக்கல. தற்காலிகமான பிரச்சனையை சிந்திக்கிறோம் தவிர முழுமையான ஒரு முற்றுப்பு இல்லை. நம்ம ஏன் இப்போ திரும்பி வரோம்? திரும்பி படிக்கணும், திரும்பி வேலை செய்யணும், திரும்பி பல்லாடணும், திரும்பி அதே வேலை. அது என்ன சொல்கிறோம், எல்லா வேலை இடத்துலையும் பிரச்சனை தான். நீ பெரிய பிரைம் மினிஸ்டர் தான் பிரச்சனை தான், சாதாரண வேலை செஞ்சாலும் பிரச்சனை தான், எங்கே போனாலும் பிரச்சனை தான். பிரச்சனை எங்கே தான் இல்லை. அப்போ பிரச்சனை வரக்கூடாதுன்னா முற்றுப்புள்ளி என்பது இந்த வர்றதுனால தான் பிரச்சனை. அப்போ நீ என்ன பண்ணணும்? பகவானுடைய பக்தியில் ஈடுபடணும். ஈடுபடுறது என்ன நடக்குது? ஜென்மம் மிருத்யு ஜராவிதி, பிறப்பு இறப்பு முதிர்வு நோய், இந்த விஷயத்தை தப்பிக்கிற, முற்றுப்புள்ளி வைக்கிற. இதுதான் ஒரு புத்திசாலியாடைய ஒரு உண்மையான புத்திசாலி, இன்டெலிஜென்ட். அது வரைக்கும் சுற்றி வந்துட்டு வரோம். அவங்க சொல்லுவாங்க பரிகாரம், சொல்லுவாங்க பரிகாரம் செய்யி, இது பண்ணு, பிரச்சனை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, உருட்டுக்கிட்டு பூட்டு உடைச்சு அதை உடைச்சி அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும், முடியவே இருக்காது. இதுதான் அப்போ வந்து பகவான் இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே ஓகே கடைசியாக இது முடிச்சிடறேன் 20ஓட. நான் இது அடுத்து வந்து அகம் ஆத்மா குடாகேஷா சர்வபூதேஷ் பூதாஷ்ய யாஸ்த அகம் ஆதிச மத்தியம் ச பூதானம் அந்த ஏவச்ச. அர்ஜுனா, எல்லா உயிர்களிலும் இதயங்களிலும் வீற்றிருக்கும் பரமாத்மா நானே, எல்லா உயிரினங்களின் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் நானே. ஓகே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பகவான் நான் இதுவா இருக்கேன், நான் அதுவா இருக்கேன், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அது கேட்ட கேள்வி கேட்டார்ல, அர்ஜுனர் கேட்டார்ல, எப்படி நான் உன்னை நினைக்கிறது, எப்படி நான் வேற வேற உருவத்தில் நினைக்கிறது, அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா கடைசி வரைக்கும் போவோம் லென்த்தா. ஸோ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள்?